அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். மாற்று சிந்தனைகள் அப்படின்ற தலைப்பில் சரிங்களா. அந்த வகையில் இப்போ உத்திராடம் நட்சத்திரம் இதில் பிறந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சதா பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டிருக்கும் பட்சத்திலும் பல பிரச்சனைகளில் இருந்து துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் பட்சத்திலும் வாழ்க்கை நிம்மதியற்ற வாழ்க்கையாக நடந்து கொண்டிருக்கும் பட்சத்திலும் ஏகோபித்த சவால்களை எதிர்கொண்டு வாழ்க்கை சலித்து போய் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் பட்சத்திலும் அவர்கள் என்ன செய்தால் முழு பிரச்சனைகளில் இருந்தும் வெளிவந்து வாழ்க்கை தரம் உயரும் அப்படின்னு பார்க்கலாம். பிரச்சனை இருக்கிறது மட்டுமல்ல, நார்மலாக இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்துட்டாலே இந்த மாதிரி விஷயங்கள் நான் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா மிகப்பெரிய நன்மைகள் உங்களை வந்தடையும் என்பதில் துளி கூட ஐயமே வைத்து கொள்ளாதீர்கள். காணொலியே மிக நீண்ட காணொலி அப்படின்னு நினைக்காதீங்க, இது கம்மி தான். இதே உத்திராட நட்சத்திரத்துக்கு 100 வயது வரை என்ன நடக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம். இது 1 மணி நேரத்துலேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்ன பின்ன முடியும். இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களை யாராலையுமே வீழ்த்த முடியாது முதல்ல அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுதல் வேண்டும். இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டவர்கள், எந்த மாதிரி அடிப்படை குணங்களை கொண்டவர்கள், குணாபாவங்களை அமைந்தவர்கள் அப்படின்னு மூல நூட்கள் எப்படி சொல்லுது அப்படின்னா இவையெல்லாம் பொதுவான பலன்கள் தான் சரிங்களா. மரணகண்டி சாஸ்திரம் இந்த உத்திராட நட்சத்திரத்தை என்ன மாதிரி பாடுது அப்படின்னா, நித்தனை துதிக்க வல்ல, முகம் தாட ஆளவல்லன், கொத்தனார் குழலினார்க்கே குவிமுலை வசந்தனாகும், சித்தமது உடையனாகும் ஜகம் தன்னில் சலித்தோர்க்கு ஈவ, உத்தம குணத்தனாகும் உத்திராட நாளினானே என்று மரணகண்டி சாஸ்திரம் இவ்வளோ பாராட்டுது. அதாவது தெய்வத்திற்கும் குருவிற்கும் உயர்ந்த நன்மைகளை செய்பவர்களாகவும் அவர்களை சேவிப்பவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். அவ்வளோ நல்லவர்கள். தெய்வத்திற்கும் குருவுக்குமே சேவை செய்யக்கூடிய அந்த மனப்பாங்கு இவர்களிடத்தில் உண்டு அப்படின்னு அருளுகிறது. ஆகச்சிறந்த பக்திமான்கள் என்கிறது எருமைகள் கால்நடைகள் விருத்தி இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் என்றும் அருளப்படுகிறது. கால்நடை செல்வன் தான் சொன்னான். கால்நடை செல்வம் அப்படின்னு தான் முன்னாடி அந்த வார்த்தை சேர்ந்தே வந்துடும். அப்போது செல்வம் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இவர்களை ஒருவராலும் புரிந்து கொள்ளவே முடியாது. அப்பேற்பட்ட மனது படைத்தவர்களாகவும் இவர்கள் திகழ்வார்கள். இவர்களுக்கு முகத்திலாவது அறையிலாவது, எப்படி அறையிலாவது, அறையில் அப்படின்னா வயிற்றுல மறு அல்லது மச்சம் அல்லது வடு இருக்கும் என்று அருளுகிறது. எப்பொழுதும் சிவந்த கண்களை கொண்டவர்களாக இருப்பார்கள். படிப்பின் மேல் ஆர்வம் கொண்டவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். எதிலும் சுகம் காண்பவர்களாகவும் புகழை தன்னகத்தே தக்க வைத்து கொண்டு செல்பவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். மிகுந்த சாப்பாட்டு பிரியர்கள் போசன பிரியர்களாகவும் இருப்பார்கள். நூதன கர்மங்கள் நுணுக்கமான நுட்பமான செயல்களை மற்றவங்களால சிற்பம் செதுக்குன்னா வருமா, ஒரு டெக்னிக்கல் வேணும்ல, அந்த மாதிரி என்ஜினியரிங் எந்த விதத்தில் வேணாலும் எடுத்துக்கலாம். இவங்களை ஒரு எலக்ட்ரிக்கலோ என்ஜினியரிங்கோ எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதில் ஒரு வேலையை ஒப்படைச்சா நூதனம் நுணுக்கம் நுட்பம் இது 3ஐயும் இவங்ககிட்ட தான் இருக்கும். இந்த 3ம் அப்பேற்பட்ட ஒர்க்கு இவங்க செய்வாங்க. ஒரு வேலையை ஒப்படைச்சிட்டா மந்திர சாஸ்திர அறிவு நிச்சயமாக உண்டு என்று அருளுகிறது. பிறருக்கு உலோப குணம் அப்படின்னு அருளப்படுகிறது. அதாவது உலோப குணம் அப்படின்னாலே என்ன தெரியுமா, எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் வருத்தப்படுறது, அந்த மாதிரி ஒரு மனப்பாங்கு இருக்கும். அதாவது மற்றவர்களின் பொருள் மேல் இவங்களுக்கு ஆசை இருக்காது. இரக்க குணம் கொண்டவர்களாகவும் நண்பர்களிடத்தில் அதிகம் பிரியம் கொண்டவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். இவ்வளோ சொல்லுது. நட்சத்திர பலன் மட்டும்தான் சொல்லுது. இது பொதுவான பலன் தான் சரிங்களா. ஒருவரோட கேரக்டர் எப்படி டிசைட் ஆகுது அப்படின்னா, லக்னம்
லக்னத்திற்கு முன்பின் இருக்கக்கூடிய கிரகங்கள், ராசி, ராசி நின்ற நட்சத்திரம், எந்த நாளில் பிறந்தீர்கள், எந்த திதியில், எந்த கரணத்தில், எந்த யோகத்தில் பிறந்தீர்கள், இந்த மாதிரி பஞ்சாங்கத்தின் 5 உறுப்புகளும் சேர்ந்தும் லக்னமும் லக்னத்தின் முன்பின் இருக்கக்கூடிய கிரகமும் ராசியும் ராசிக்கு முன்பின் இருக்கக்கூடிய கிரகம், இவ்வளோ விஷயங்கள் சேர்ந்து ஒரு மனுஷனை வந்து உருவாக்குது. அதில் வந்து அவங்களுடைய அடிப்படை குணம், மாறாத குணம் ஒளிஞ்சிட்டு இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. நம்ம பார்த்துருக்கிறது இந்த நட்சத்திர பிரகாரம் என்ன பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும், மூல நூட்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத மட்டும்தான் இங்கே வந்து சொல்லியிருக்கோம். இந்த காணொலியே மிக நீண்ட காணொலி அப்படின்னு நினைக்காதீங்க. தயவு செய்து கொஞ்சம் கொஞ்சமாவது அப்பப்போ பார்த்து கரெக்டாக பேனா பென்சில் எடுத்து வச்சுக்கிட்டு நீட்டாக அதை வந்து எழுதி வச்சுக்கிட்டு மனசில் பதிய வச்சுக்கிட்டு அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பல 100 விஷயங்கள் இதில் அள்ளி தெளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உத்திராட நட்சத்திரங்க என்ன பண்ணால் வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பல 100 விஷயங்கள் இதில் இருக்குது. அதில் ஒரு 4-5 ஒரு உடைமைகளாக மாற்றிக்கிட்டு எது உங்கள் பக்கத்தில் இருக்கோ அதை வந்து நினப்பாக கரெக்டாக அணிச்சு செயலாக மாற்றிக்கிட்டு நீங்கள் நகர்ந்தீங்கன்னா உங்களை வீழ்த்தவே முடியாது அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அதுக்கு முன்னாடி என்னடா மறுபடியும் அதுக்கு முன்னாடின்ற வேற வழி இல்லை ராசா, ஓகேவா? இப்போ அடுத்த விஷயத்துக்கு போவோம். முதல்ல உங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு ஒரு கஷ்டம், உங்களுக்கு ஒரு மன துன்பம், கவலை, வேதனை வருது அப்படின்னாலே உங்கள் சுயஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம் சரியில்லை என்று அர்த்தம். என்னடா தசை நடத்துகிற கிரகம் அப்படின்னா இதெல்லாம் பராசரர் வகுத்தது. ஒரு மனுஷன் பிறந்த உடனே எந்த நட்சத்திரத்தில் பிறகுறானோ அந்த நட்சத்திரத்தில் ஸ்டார்ட் ஆகுது தசா காலம். அது 4ஆம் பாதம்னா உத்திராட நட்சத்திரம்னா சூரியன் 6 வருஷம், அந்த 6 வருஷத்தில் 4ஆம் பாதம்னா 2 வருஷம் இருக்கும். 2 வருஷமாக தசை நடத்திட்டு 4ஆம் பாதம்னா தசை நடத்திட்டு சூரியன் முடிஞ்ச உடனே அடுத்து சந்திரன் ஸ்டார்ட் ஆகும் 10 வருஷம். அதுக்கடுத்தும் செவ்வாய் ஸ்டார்ட் ஆகும் 7 வருஷம். அதுக்கடுத்து அதை அப்புறம் பார்க்கலாம், ஓகேங்களா? அதனால் இதுக்கு ஒரு உத்திராட நட்சத்திரம் 100 வயசு வரைக்கும் என்ன நடக்கும், எந்தெந்த கிரகம் தசை நடத்தினா என்னென்ன நடக்கும், அது சாதகமாக பாதகமாக 100 வயசு வரைக்கும் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். உத்திராடம் ஆஸ்ட்ரோ ராஜகணபதினு போட்டிங்கன்னா வந்துடும். இதில் வந்து என்ன சொல்ல போகிறோம், நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு வழிகள் என்ன, அருமையான பரிகாரம் என்ன, சிம்பிளாக உடமையில் வந்து பாக்கெட்டில் போட்டு போகிற அளவுக்கு என்னென்ன பண்ணிக்கலாம் நீங்கள், அந்த அளவுக்கு இது வந்து அவ்வளோ அள்ளி தெளிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் மட்டும் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்புறம் பாருங்கள், ஓகேங்களா? அப்போது முதல்ல சாரி தசை நடத்தும் கிரகம் சரியில்லைன்னா கஷ்டம் மட்டும்தான் வரும். அதனால தான் சொல்றது, உங்கள் சுயஜாதகத்தில் நடப்பு தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கினால் கஷ்டம் வராது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், யார் யாரையெல்லாம் சந்திக்கணும், எவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணணும், என்ன கலர் சட்டை போடணும், என்ன சாப்பிடணும், பழசை சாப்பிடணுமா, ஆறி போனதை சாப்பிடணுமா, சூடாக சாப்பிடணுமா, சூடாக அறுசுவையோடு சாப்பிடணுமா, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து இன்னைக்கு யார் கூட நான் சண்டை வருமா, போன காரியம் வெற்றி அடையுமா, நிம்மதியாக வீடு திரும்புவீங்களா, வீடு திரும்பினா அந்த வீடு உங்களை நிம்மதியாக வச்சுக்குமா, மனைவி மக்கள் குழந்தைகள் இவங்கெல்லாம் உங்களை சொல் பேச்சுக்கு கட்டுப்படுவாங்களா, இன்னைக்கு சண்டை வருமா, வருமானம் வருமா, வந்தால் எவ்வளோ வரும், 1000 10,000 இந்த வேரியேஷன் கூட டிசைட் பண்ணும். அதனால தான் சொல்கிறது தசை நடத்தும் கிரகத்தை அனுசரியுங்கள் என்று. அந்த தசை நடத்தும் கிரகம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த தசை நடத்தும் கிரகம் உங்கள் சுயஜாதகத்தில் லக்னத்துக்கு எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் சரி சுபத்துவமாக அமர்ந்து விடும் பட்சத்தில், உங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய நிலையில் இல்லாத மாதிரி அமைஞ்சு நன்மையை அருளக்கூடிய நிலையில் அமர்ந்து விடும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கை ஏகோபித்த வாழ்க்கையாக மாறும். அப்படியே கிராஃபில் போட்டிங்கன்னா இந்த தசா காலம் தொடங்கினதுலேருந்து சுயபுத்தி முடித்து அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த காலங்கள் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கை கிராஃபில் போட்டிங்கன்னா அப்படியே உயர்ந்து கொண்டே போகும். வாழ்க்கை தரம் நல்ல படிப்பை கொடுத்துரும், நல்ல சுபத்துவமாக இருக்கும் பட்சத்தில் நல்ல ஒழுக்கத்தை கொடுத்துரும். முதல்ல ஆகச்சிறந்த ஒழுக்குவான்கள், நல்ல படிப்பு, நல்ல நடத்தை, இது மாதிரி எல்லாம் கொடுத்துரும். படித்து முடித்த அடுத்த நிமிடமே வேலை,
நீடித்த வருமானத்துடன் கூடிய தொழில், சரியான நேரத்தில் திருமணம், நல்ல மனைவி கணவன், நல்ல குழந்தைகள், ஆகச்சிறந்த குழந்தைகள், நீடித்த வருமானம், நல்ல சொத்து சேர்க்கை, ஆடு மாடு கன்றுகாலி மித்திரங்கள், சொத்துக்கள், விவசாய நிலங்கள், புகழ் கௌரவம் அந்தஸ்து, நீடித்த சொத்து சேர்க்கை, அளப்பரிய பண பரிவர்த்தனைகளில் வெற்றி, மொத்தத்தையும் கொடுத்துரும். அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் தான் பண்ணேன், இந்த ராஜகணபதி தொட்டா அப்படி தொடங்கும், இது வரைக்கும் சக்சஸ் பண்ணாம இருந்ததே இல்லை, அப்படியே நான் நினைச்சது நடந்தே தீரும் அப்படின்ற லெவலுக்கு அவங்க மனப்பாங்கு வந்து இருக்கும். அதுவா உண்மை? அதுவல்ல. உங்கள் சுயஜாதகத்தில் தசை நடத்தும் கிரகம் ஆகச்சிறந்த நன்மையாக உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். உங்கள் கர்மாவும் நல்ல விதமாக போய்கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். அப்படிதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதுதான் உண்மை. அதே கிரகம் பாவப்பட்டு பங்கப்பட்டு சேராதவரோடு சேர்ந்து கொடியவர்களின் பார்வை பெற்று நன்மையை அருளக்கூடிய நிலையில், முடியாத நிலையில் இருந்து தசை நடத்தும் பட்சத்தில் உங்க வாழ்க்கை அப்படி தலைகீழ மாறிடும். ஒரு கிரகம் தசை நடத்திட்டு போயிருக்கும், அது எங்கேயோ யோகோகம் கொண்டு போய் விட்டுரும். அது முடிஞ்ச உடனே அடுத்த கிரகம் தசை நடத்த வரும் பொழுது சுபத்துவமாக இல்லாத பட்சத்தில் உங்கள் வாழ்க்கை தரம் குறைந்து கொண்டே வரும். உங்களுடைய ஸ்டேட்டஸ் அப்படிம்பாங்க பார்த்தியா, தங்களின் நிலையில் இருந்து கீழிறங்குதல் நடக்கும். அப்படியே கிராஃபில் போட்டீங்கன்னா கீழே போயிட்டே இருக்கும். இந்த தசா காலத்தில் சம்பாதிச்சதெல்லாம் இந்த தசா காலத்தில் எடுத்து போட்டு இது மாதிரி நான் 2000 பார்த்தோம்டா அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு அப்படியே அது போய் எங்கேயாவது ஒரு இடத்துல லாக் ஆகும் பொழுது தான் பெரிய கஷ்டம் வந்து வந்துருச்சுரா நம்மளுக்கு. முழுவதுமாக பாவப்பட்டு இருக்கும் பட்சத்தில் அந்த பாவத்தன்மைக்கு ஏற்பதான் உங்களுக்கு வந்து நன்மை, அந்த தீமைகள் வந்து வந்தடையும். முழுவதுமாக பாவப்பட்டு இருக்கும் பட்சத்தில் படுபாதாளத்திற்கு அழைத்து செல்லும். வீட்டை விட்டு பிரிதல், கடனாளி ஆகுதல், நல்ல கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள், நல்ல குழந்தைகளிடமே விரோத போக்காக மாறுதல், விரோத போக்கை கடைபிடித்தல், சொத்தை இழத்தல், வண்டி வாகனத்தை இழத்தல், கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு, சிறைக்கு செல்வதற்கு நிகரான துன்பத்தை அனுபவித்தல், அப்பா அம்மாவை விட்டு பிரிதல். எப்படிப்பட்ட வாழ்க்கை? அந்த மாதிரி லாக் ஆகும் பொழுது தான் போயிட்டு அழகாக போய் ஜாதகத்தை தூக்குவாங்க. நான் நல்லா தானே இருக்கிறேன், நான் நல்லது தானே பண்ணுறேன், நான் யாருக்கும் மோசம் பண்ணலையே இது வரைக்கும், என்னை ஏன் யாரும் நம்ப மாட்டாங்க. தசை நடத்தும் போது உங்களை பார்த்தாலே பிடிக்காது நிறைய பேருக்கு, இல்லை பிடிச்ச மாதிரி நடிப்பான், உங்கள் காசுக்காக ஆசைப்பட்டு உங்கள் கூடயே பயணிப்பான். இதெல்லாம் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலை தான் வரும் பொழுது தான் உஷாராயிடணும். அட்லீஸ்ட் அந்த தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் துன்பமாவது வராமல் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுவது அதனால தான். இந்த காணொளிக்கு கீழே எந்த கிரகம் தசை நடத்துகிறது, அதை எவ்வாறு அறிவது அப்படின்ற காணொளி வந்து கொடுக்குறேன். அதே மாதிரி போய் பார்த்து அறிந்து தெரிந்து புரிந்து தயவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் தமிழ் நெஞ்சங்களே. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு நகருவோம். எல்லாரும் தசை நடத்தும் கிரகத்தை அனுசரிக்கிறீர்கள் என்று நான் நம்புறேன். அந்த மாதிரி அனுசரித்தால் மட்டும்தான் இந்த காணொளியே உங்களுக்கு பொருந்தும் அப்படிங்கிறதையும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஓகேங்களா? இப்போ விஷயத்துக்குள்ள வந்துருவோம். சூரிய தசை நடக்குது, சப்போஸ் 6 வருஷ காலத்துக்கு நடக்குது அப்படின்னா 6 வருஷ காலத்துக்கும் நீங்கள் வந்து மாணிக்க கல் பதித்த மோதிரத்தை போட்டுக்கணும். 6 வருஷ காலத்தில் எத்தனை ஞாயிற்றுக்கிழமை வந்தாலும் சிவனை போய் பார்த்துடணும், சிவ தரிசனம் உண்டு செய்யணும். மாணிக்க கல் பதித்த மோதிரத்தை 6 வருஷத்துக்கும் போட்டுக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோதுமையில் மாதத்தில் ஒரு நாளோ 2 மாதத்தில் ஒரு நாளோ பதார்த்தம் பண்ணி படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும். அப்போ தான் அந்த சூரிய தசை உங்களுக்கு நல்லதை செய்யும். சந்திர தசை நடக்குது, 10 வருஷ காலம் நடக்கும். திங்கட்கிழமை ஆச்சுன்னா கொற்றவை எனப்படுகிற பார்வதி அம்மன் தரிசனம் நீங்கள் வந்து செய்யணும். சாந்தமாக இருக்கிற எந்த அம்மனை வேணாலும் நீங்கள் வந்து வணங்கலாம் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள்.
முத்து பதித்த மோதிரத்தை அணிந்து கொள்ளுதல் வேண்டும். பச்சை அரிசியில் பொங்கல் வச்சு அந்த அம்மனுக்கு படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும். 10 வருஷத்துல எத்தனை திங்கக்கிழமை வருதோ அத்தனை திங்கக்கிழமையும் உஷாராயிடணும். செவ்வாய் தசை நடக்குது அப்படின்னா 7 வருட காலம் செவ்வாய்க்கிழமை ஆச்சுன்னா தமிழ் பெரும்பாட்டன் முருகனை கெட்டியாக பிடிச்சிக்கணும். துவரம் பருப்பில் பதார்த்தம் பண்ணி படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும். பவளம் கல்பதித்த மோதிரத்தை அணிந்து கொள்ளுதல் வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ராகு தசை நடக்குது 18 வருஷ காலம். சாதாரண ஒரு விஷயம் இல்லை. ஒன்று ஏற்றி விட்டா எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடும். இறக்கி விட்டுச்சுன்னா அதில் பாதாளம் கண்ணுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு பாதாளமாக இருக்கும் இந்த ராகு தசை. ஏன்னா அமானுஷ்ய கிரகம் இந்த கிரகம், நிழல் கிரகம், சாயா கிரகங்கள் அப்படின்றல ராகுவும் கேதுவும், அதில் ராகு தசை இப்படிப்பட்ட விஷயத்தை கொடுத்துரும். சனிக்கிழமை ஆச்சுன்னா உஷார் ஆயிரணும். ராகு தசை நடக்கிறவங்க கம்பல்சரி ராகு காலத்தில் 9:10 சனிக்கிழமையில் பத்ரகாளி அம்மன் வழிபாடு மட்டுமே காப்பாற்றும். கோமேதகம் கல்பதித்த மோதிரத்தை போட்டுக்கணும். 18 வருஷத்தில் எத்தனை சனிக்கிழமை வந்தாலும் வணங்கணும். கருப்பு உளுந்தில் வடை பண்ணி அந்த அம்மாவுக்கு படைச்சி பூஜித்து பத்ரகாளி அம்மனுக்கு எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுத்தீங்கன்னா ராகு தசையிலேருந்து கஷ்டத்துலேருந்து தப்பிச்சிடலாம். குரு தசை 16 வருட காலம். சிவனாலயத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமையாச்சுன்னா கெட்டியாக பிடிச்சிக்கணும். அந்த அப்பா முன்னாடி போய் மண்டி போட்டுருணும். கொண்ட கடலில் பதார்த்தம் பண்ணி அந்த அப்பனுக்கு படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும். மஞ்சள் புஷ்பராகம் கல்பதித்த மோதிரத்தை அணிந்து கொள்ளுதல் வேண்டும். வியாழக்கிழமை ஆச்சுன்னா உஷாராயிரணும் அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். சனி தசை நடக்குது 19 வருட காலம். சாதாரண விஷயம் இல்லை. ஒரு நிமிஷம் போதும். வாழ்க்கை மாறுவதற்கு 1 நிமிடம் போதும். அதனால 19 வருஷங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. சனிக்கிழமை ஆச்சுன்னா அந்த அப்பனுக்கு எள்ளெண்ணெயில் தீபம் போட்டு சாட்சாங்கமாக சரணடையணும். சாட்சாங்கம் அப்படின்னா நான் ஐயர்னு நினச்சிட போகிறீங்க. நான்லாம் ஐயர்லாம் கிடையாது. அப்படி சரணடைஞ்சிடணும். அவரை நேருக்கு நேராக கும்பிடணும். நீங்கள் அப்படியே வெளியில் போனீங்கன்னா சனி பகவானை பார்வை பாத்திராத மேலேருந்து எப்பயுமே ஒன்று 24 மணி நேரம் கண்காணிச்சு தானே இருக்கிறாரு. ஏன்டா இப்படி இருக்கிறீங்க? நேருக்கு நேராக நின்று பார்க்கணும். அதெல்லாம் கிடையாது. சனி தசை நடந்துச்சுன்னா அப்படி சரணடையணும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. எள் கலந்த தயிர் சாதம் படைத்து பூஜித்து அனைவருக்கும் பிரசாதமாக வழங்குதல் வேண்டும். நீல நிற கல்பதித்த மோதிரத்தை இந்த விரலில் அணிந்து கொள்ளுதல் வேண்டும். நடுவிரல். புரிதா? அடுத்து சனி தசை முடிஞ்சு அடுத்து புதன் தசை. புதன் தசை 17 வருட காலங்கள் நடக்கும். அந்த 17 வருடத்துக்கும் புதன்கிழமை ஆச்சுன்னா பெருமாளை வெங்கடேச திருமாலை சரணடைஞ்சிடும். கம்பல்சரி சரணடைஞ்சிடும். மரகத பச்சை கல்பதித்த மோதிரத்தை அணிந்து கொள்ளுதல் வேண்டும் இந்த விரல்ல. புதன்கிழமை ஆச்சு அந்த அப்பனை சரணடைஞ்சிடணும். 17 வருட காலம் தசா காலம். பச்சை பயிரில் பதார்த்தம் பண்ணி படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும். அப்போ தான் அந்த தசா காலம் உங்களை காப்பாற்றும். கேது தசை 7 வருட காலம் நடக்கும். அந்த 7 வருட காலத்திற்கும் விநாயக பெரும்பாட்டன் முன் செவ்வாய்க்கிழமை தோறும் ஓம் கம் கணபதியே போற்றி போற்றின்னு பிடிச்சி தோப்பு கரணம் போடணும். சரணடையணும். கொல்லில் பதார்த்தம் பண்ணி படைச்சி அந்த அப்பனுக்கு விநாயகனுக்கு எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கணும். வைடூரியம் கல்பதித்த மோதிரத்தை மோதிர விரலில் அணிந்து கொள்ளுதல் வேண்டும். சுக்கிர தசை நடக்குது 20 வருட காலம். அந்த 20 வருட காலத்திற்கும் வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா உஷாராயிடணும். மகாலட்சுமி வழிபாட்டை செய்யணும். கம்பல்சரி. வெள்ளியில இந்த கட்ட விரலில் ஒரு மோதிரம் ஒன்று போட்டுக்கலாம். 20 வருஷ காலத்துக்கும் மகாலட்சுமி கிட்ட வச்சு வாங்கி போட்டுக்கலாம். அந்த அம்மாளுக்கு சாம்பல் நிற மொச்சக்கொட்டை அவரைக்கொட்டை பதார்த்தம் பண்ணி படைச்சி பூஜித்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கலாம். மிகச்சிறந்த தசா காலமாக அந்த தசா காலம் மாறும். சரிங்களா? இப்போ அடுத்த விஷயத்துக்கு வந்துடுவோம். ரொம்ப முக்கியமான விஷயம். பேனா பென்சில்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அழகாக நோட் பண்ணிட்டு வாங்க. எந்த ஒரு செயலையும் குறைச்சி மதிப்பிடாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உத்திராட நட்சத்திரத்துக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். இந்த இப்போ சொல்ல போகிற விஷயங்கள்லாம் கேட்டு நீங்கள் பயன்படுத்தி கடைப்பிடிச்சிங்கன்னா சரிங்களா?
பயங்கர இருமல். 15 நாள் ஒரு மாதம் ஆச்சு வீடியோ போட்டேன். ஓகேங்களா? இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல. இந்த ஓசூரில் ஏகப்பட்ட பனி. நான் என்ன பண்ணுறது, ஓடுறது ஒடியாடுறதுனால அப்படியே ஒன்றுமே கட்டுறதில்ல பண்ணுறதில்ல, அப்படியே போகிறது வேலைக்கு, அப்படியே வர்றது. நல்லா சளி பிடிச்சி மீண்டு வரதுக்குள்ளே பெரும்பாடாகி போச்சு. சரிங்களா? இப்போது தசா நடத்தும் கிரகத்தை அனுசரிக்கணும், எப்படி அனுசரிக்கணும் அப்படின்றது வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன். அதை எல்லாமே பின்பற்றினீங்கன்னா இப்போ நீங்கள் செய்ய போகிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பலிக்கும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். சரிங்களா? இப்போது நீங்கள் கஷ்டப்படுறீங்க, துன்பம் வருது, உங்களுக்கு சிரமம் நடக்குது அப்படின்னாலே தசை நடத்தும் கிரகம் சரியில்லைன்னா மட்டும்தான் வரும். அதை புரிஞ்சுக்கங்க. வேறு எந்த காரணமும் கிடையாது, வேறு எந்த காரணமும் கிடையாது. இந்த முன்வினைகள், பின்வினைகள், நடுவினைகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுதான் கர்மாங்கிறது. அந்த கர்மா சார்ந்த விஷயமும் இதில் இருக்குது. பட் தசை நடத்தும் கிரகத்தை சுபத்துவப்படுத்தினா கொஞ்சமாவது உங்கள் கஷ்டத்துலேருந்து வெளிவரலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா, உங்கள் கர்மா வழிவிட்டுச்சுன்னா மிகப்பெரிய உன்னத நிலைக்கு கூட நீங்கள் வந்து போகலாம். சரிங்களா? முதல்ல நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னாலே தசை நடத்தும் கிரகம் சரியில்லை. அந்த மாதிரி நேரத்தில் கடவுளோட அனுகிரகமே கிடைக்காதுங்க. ரொம்ப மோசமான நிலையில் இருந்து தசை நடத்துறது ஒரு கிரகம் உங்களை படாட பாடுபடுத்துனா உங்களை சுற்றி போர்வை போத்தன மாதிரி இருக்கும். அட்டச்சு அப்படி நம்ம வந்து கேட்குறோம் ஒரு சிலர்கிட்ட, ஏங்க இது பண்ணலையாங்க அப்படின்னு கேட்டால், இல்லைங்க எனக்கு தெரியல. இல்லை எவ்வளோ பார்த்துருப்பீங்க பண்ணியிருப்பீங்க, இதை சொல்லலை அப்படின்னா, சொல்லலைங்க அப்படின்றாங்க. அப்போது எந்த அளவு கண்ணு மறைக்குது பாருங்க. அதனால உங்களுக்கு அந்த கடவுள் பிராப்தம் எப்போ கிடைக்கும்? ஜென்ம நட்சத்திரத்தில் தான் கிடைக்கும், உத்திராட நட்சத்திரத்தில் தான் கிடைக்கும். நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, அந்த கடவுளோட அனுகிரகம் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னாலே உத்திராட நட்சத்திரம் மோசமான தசை நடந்துட்டு இருக்கும்போது உத்திராட நட்சத்திரம் வரும்போது தான் உங்களுக்கு கிடைக்கும். அந்த நேரத்தில் கோயிலுக்கு போனீங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சமான ஏதாவது கிடைக்கும். உத்திராடம், கார்த்திகை நட்சத்திரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம். சரிங்களா? அப்படிங்கிற பட்சத்தில் உத்திராடம், கார்த்திகை, உத்திரம் இந்த நட்சத்திரங்களில் போய் நீங்கள் வணங்கினா தான் கடவுளோட அனுகிரகமே கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து தசாபுத்திகள் சரியில்லாத ஒரு காலகட்டம் போயிட்டு இருக்கு, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்க. அப்போ வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க, அது வந்து ஜெயிக்கணும். அட்லீஸ்ட் உங்களை கைவிடக்கூடாது. வந்து அடுத்த தசா காலம் வர வரைக்குமாவது அது உங்களுக்கு கூடிய பயணிச்சு அதுக்கப்புறம் உங்களுக்காக நல்லது பண்ணணும் அப்படின்னா ஜென்ம சம்பத்துன்னு சொல்லுவாங்க. அது வந்து திருவோண நட்சத்திரம். அணுஜென்ம சம்பத்து அப்படின்னு வந்து அருளப்படுகிறது, அது வந்து ரோகிணி நட்சத்திரம். திரிஜென்ம சம்பத்து அப்படின்னு வந்து அருளப்படுகிறது, அது வந்து அஸ்த நட்சத்திரம். இந்த நட்சத்திர வரும் நாட்களில் நீங்கள் முதலாக ஏதாவது தொடர்ந்திருந்தாலும் சரி, ஏதாவது உதவி கேட்கறது, யாரையாவது நாடி போகிறது, ஏதாவது ஒன்று முன்னுக்கு வரத்துக்காக ஒரு செயலை வந்து செயல்படுத்துறது, இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த நட்சத்திரம் வந்து கை கொடுக்கும். அட்லீஸ்ட் துன்பத்தையாவது கொடுக்காம இருக்கும் நீங்கள் செய்கிற செயலை இந்த நட்சத்திரத்தில் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி ஜென்ம விபத்து நட்சத்திரம் என்று அருளப்படுகிறது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ம விபத்துனாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டு அவிட்டம், ரெண்டாவது அணுஜென்மம், அது வந்து மிருகசீரிடம் நட்சத்திரம், அடுத்து வந்து திரிஜென்மம் சித்திரை நட்சத்திரம். இது வந்து கஷ்டத்தை மட்டும்தாங்க கொடுக்கும். நீங்கள் இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் மேக்சிமம் சும்மா இருப்பது சுகம். அப்படின்னா என்ன விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அதை மட்டும் செஞ்சுட்டு உள்ளே ஓடியாந்துடும். இந்த நட்சத்திரத்தில் கவனமாக இருக்கணும். ஒரு செயலை தொடங்குவதோ இதெல்லாம் சாதகமான பலன்களை கொடுக்காது. இந்த நட்சத்திரம் வரும் நாட்களில் நீங்கள் வந்து அமைதியாக இருந்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அப்புறம் ஜென்ம சேம நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது, அது வந்து சதய நட்சத்திரம். ஓகேங்களா? அப்போது சதய நட்சத்திரம் ஜென்ம சேம நட்சத்திரம், அணுஜென்ம சேம நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம், திரிஜென்ம சேம நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திர காலகட்டங்களும் அந்த சம்பத்து நட்சத்திரம்னு சொன்ன பாருங்க, அந்த அளவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லது பண்ணும். இதில் ஏதாவது தவிர்க்க முடியாமல் ஏதாவது நல்லது பண்ணணும். ஒரு ஹாஸ்பிட்டலே போகணும், அறுவை சிகிச்சை பண்ணிக்கணும், தசா காலம் சரியில்லை, இப்படியே தள்ளி போட முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு அது மட்டும் அல்லாத வேறு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணணும். இந்த நாட்களில் தள்ளி போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நாட்களில் வரும் நட்சத்திர நாளில் நீங்கள் வந்து செய்யும் பட்சத்தில் வெற்றி வந்து கிடைச்சிரும்
அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி தான் பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது பிரத்யேக நட்சத்திரம் என்று அருளப்படுகிறது. இதில் செய்யக்கூடாது. அணுஜென்ம பிரத்யேக நட்சத்திரம் பூரட்டாதி, ஜென்ம பிரத்யேக நட்சத்திரம் பூரட்டாதி, அணுஜென்ம பிரத்யேக நட்சத்திரம் புனர்பூசம், திரிஜென்ம பிரத்யேக நட்சத்திரம் விசாகம். இந்த நாட்களும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துரும். கவனமாக இருக்கணும். சும்மா கிடப்பது சுகம்னா அப்பயே சொன்னேன், அதே மாதிரி இருந்துறது நல்லது. கவனமாக உங்களை ஒவ்வொரு செயலையும் நீங்கள் வந்து பார்த்து வண்டியில் போகிறது வரதெல்லாம் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்து ஜென்ம சாதக நட்சத்திரம், அருமையான விஷயம் இதுதான். இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமும் கூட இதுதான். ஜென்ம சாதக நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம், அணுஜென்ம சாதக நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம், திரிஜென்ம சாதக நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம். இந்த நாட்கள் மிக சாதகமாக உங்களுக்கு செயல்படும். பூந்து விளையாடலாம். இதில் அட்லீஸ்ட் நீங்கள் செஞ்ச செயலுக்கான துயரங்கள் வருமா அப்படின்னா வராது. நன்மை நடக்குமா கூட தள்ளி போட்டுரு, நன்மையோ தேவையில்லை. ஆனால் கஷ்டம் வருமா? வரவே வராது. அப்பேற்பட்ட ஒரு நன்மையை வந்து இது கொடுத்துரும். அப்புறம் ஜென்ம வதை நட்சத்திரம் என்று அருளப்படுகிறது. ரேவதி நட்சத்திரம் ஜென்ம வதை, அணுஜென்ம வதை ஆயில்யம் நட்சத்திரம், திரிஜென்ம வதை கேட்டை நட்சத்திரம். இந்த நாட்களும் உங்களுக்கு சோகமான பலன்களையே கொடுக்கும். கவனமாக இருத்தல் வேண்டும். அடுத்து வர நட்சத்திரம் மைத்திர நட்சத்திரம் என்று அருளப்படுகிறது. அதுவும் வந்து சாதக நட்சத்திரம் மாதிரி தான் செயல்படும். அந்த ஜென்ம மைத்திர நட்சத்திரம் அஸ்வினி, அணுஜென்ம மைத்திர நட்சத்திரம் மகம், திரிஜென்ம மைத்திர நட்சத்திரம் மூலம். இந்த நாட்களும் உங்களுக்கு சாதகமாக செயல்படும். பரம மைத்திரம் என்று அருளப்படுகிறது. இந்த நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம் என்று அருளுகிறது குமாரசாமியும் நூல். இப்போ சொல்ல போகிற நட்சத்திரம் இது வந்து அபிஷேகம் அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அப்பேற்பட்ட ஒரு உன்னத நிலை வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சிக்கக்கூடிய அந்த அளவுக்கு இந்த நட்சத்திரம் வந்து கை கொடுக்கும் உங்களுக்கு. பரம மைத்திர நட்சத்திரம், பரம மைத்திர ஜென்ம நட்சத்திரமாகிய பரணி, பரம மைத்திர அணுஜென்ம நட்சத்திரமாகிய பூரம், பரம மைத்திர திரிஜென்ம நட்சத்திரமாகிய பூராடம். இந்த நாட்கள் ஆகச் சிறந்த நன்மை உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. அடுத்து இன்னும் பாருங்க, அள்ளி தெளிக்கப்பட்டிருக்குது மூல நூட்கள். நம்ம தான் கடைப்பிடிக்கிறது இல்லை, நம்ம தான் தெளிவடைகிறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு இன்னைக்கு நடக்கிற அரசியல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்பேற்பட்ட அரசியல் போயிட்டு இருக்குது. வேண்டாம், அதெல்லாம் விடுங்க. நம்மளுக்கு என்னத்துக்கு? நம்புறவங்க பார்க்குறீங்க, உங்களுக்கு சரியாக சொல்லித்தர வேண்டியது என் கடமை. ஓகேங்களா? அதே மாதிரி விநாயக பெரும்பாட்டன் இந்த உத்திராடத்துக்கு வந்து விநாயகர் தான் அதிதேவதை என்று அருளப்படுகிறது. அப்போது செவ்வாய்க்கிழமையாகவும் இல்லை விநாயகனை வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்கள் ஒர்க்குக்கு போனீங்கன்னா நீடித்த வெற்றி வந்து கிடைச்சிடும். விநாயகர்கிட்ட தோப்பு கரணம் போடுறது அவ்வளோ நல்லது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுங்க. விநாயகரை வணங்குறது நல்லது. ஏன் அப்படின்னா உத்திராடம் அதற்கு அதிதேவதை யாருன்னா விநாயகன் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. ஆண்கீரி மிருகமாக சொல்லப்படுகிறது, யோனியாக அருளப்படுகிறது. ஆண்கீரி படத்தை வந்து தொழில் செய்கிற இடத்துல வச்சுக்கலாம், இல்லைன்னா வீட்டு வரவேற்பறையில் வச்சுக்கலாம். ஆண்கீரி பார்வையில் படும் என்ன நடக்கும்? மனசு சமச்சீராக இருக்கும், ஒரே மாதிரி போகும், பிரச்சனைகள் வந்து அண்டாது. அடிக்கடி பார்வையில் படும்படி வச்சுக்கிறது அவ்வளோ நல்ல விஷயம். ஆண்கீரி சரிங்களா? முடிஞ்சால் வளங்க, உணவளியுங்கள். அதுக்கு முடியுமா தெரியல, பட் இருந்தாலும் படமாக போட்டு வச்சுக்கலாம். கொடுத்த மனசு சமச்சீராக கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த உத்திராடத்துக்கு பலாமரம் விருட்சமாக அருளப்படுகிறது. உத்திராடம்னா சிவன். ஓகேங்களா? கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் சிவன் உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போது சிவனாலயத்தில் இந்த பலாமரத்தை நட்டு வளர்த்தல், இஷ்ட தெய்வ ஆலயத்தில் நட்டு வளர்த்தல், குலதெய்வ ஆலயத்தில் நட்டு வளர்த்தல், அது நல்லா தண்ணி ஊற்றி அழகா ஒரு கோதுமையை ஊற வச்ச நீரை வந்து முதல் நீராக ஊற்றி அந்த பலாமரத்தை பேணி காத்து வீட்டு பக்கத்தில் கூட வளர்த்தலாம். ஐயோ வைக்கக்கூடாது, சத்தியமாக வைக்கலாம். உத்திராட நட்சத்திரம் இருந்தால் வீட்டு பக்கத்தில் கூட வைக்கலாம்.
அப்போது அது நல்லா கோதுமை ஊற வச்ச நீரை முதல் நீராக ஊற்றி அதை நன்றாக பாதுகாத்து பராமரித்து அது நன்றாக வளர 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 விருட்ச சாஸ்திரம் என்ன சொல்லுது தெரியுமா? உங்கள் குலம் தலைக்கும், பாவம் விலகும், ஜென்ம விருத்தி உண்டாகும் அப்படின்னு அருளப்படுகிறது. வம்ச விருத்தி உண்டாகும் என்று அருளுகிறது. அப்புறம் பே தோ ஜா ஜி. பே பேனா அது, தோ தோணி அப்படிம்பாங்க இல்லைங்களா, அந்த தோ. ஜா ஜானா ஜம்பு அப்படின்னு வருது இல்லைங்களா, அந்த ஜா. ஜி அப்படின்னா ஜி தமிழ்னு வருது இல்லைங்களா, அந்த ஜி. இந்த எழுத்துக்களில் தொடங்கும் ஊர்கள், கிராமங்கள், நகரங்கள், தேசங்கள் இவை அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக செயல்படும். உங்களின் ஆளுமைக்கு உட்பட்ட இடங்களாக திகழும். உங்களுடைய பரிவர்த்தனைகளை இங்கே வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நிச்சயம் வெற்றி அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த உத்திராடம் துணி துவைக்கிறாங்க பார்த்தீங்களா, வண்ணான் துறை அப்படின்னு அருளப்படுகிறது. துணி எங்கெங்க துவைப்பாங்க? வீட்டில் தனியாக ஒரு கல் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் அதை மறந்துடுங்க. வண்ணான் துறை, ஏரிக்கரை, குளத்துக்கரை, ஆத்தங்கரை, இது எல்லாமே உத்திராடமாக செயல்படுங்க. இது படமாக போட்டு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடிக்கடி பார்வையில் படும்படி வைத்து கொள்ளுதல் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த தொடை இருக்குது பாருங்க, அந்த தொடைக்கு அக்குள் பகுதி இருக்குது பாருங்க. அந்த தொடைக்கு கைக்கு எப்படி அக்குள் இருக்கோ அதே மாதிரி காலுக்கும் அக்குள் இருக்கு இல்லைங்களா, அந்த இடம் உத்திராடம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? சுத்தமாக வச்சுக்கணும். அப்படியே மாதிரி அந்த தொடவையை இப்படி ஒரு தட்டி கொடுத்து இப்படி தட்டி அடிக்கடி பண்ணிங்கன்னா அப்படியே அந்த வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். உங்களை நீங்களே அந்த நேரத்தில் செழுமைப்படுத்தி கொள்ளுதல். ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கும்போது முடிவு எட்ட மாட்டேங்குதுன்னா ஒரு 4 குத்து குத்துனீங்கன்னா இப்படி, அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம். இதெல்லாம் மைண்டில் நிறுத்திக்கங்க. இதெல்லாம் யாருங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க? எனக்கு வேற இருமல் பாதியில் நிறுத்திடலாமான்னு பார்க்குறேன். இன்னொரு நாளைக்கு பாதி பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். எப்படியோ சமாளித்து பண்ணிட்டு இருக்கிறேன். தொடையின் அக்குள் இது எல்லாமே உத்திராடம். அந்த இடம் அருமையான ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைச்சிடும். உங்களுக்கு முக்கியமான விஷயம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இப்படி தொட்டையில் ஒரு கிள்ளு கிள்ளிங்கன்னா அடுத்தவங்களுக்கு கிள்ளினா கூட அது உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். உங்கள் தொடையை கிள்ளிக்கிட்டாங்கன்னா நல்ல முடிவு எடுப்பீங்க அப்படிங்கிறத தயவு செய்து புரிஞ்சுங்க. வலியான் பறவை இது நான் நெட்டில் பார்க்கணும்னு நினச்சேன். முன்னாடி காணொலியெல்லாம் போட்டுட்டேன். வலியான் பறவை பச்சையாக சொல்லப்படுகிறது. வலியான் பறவை வா லி யா இன் நெட்டில் போட்டு பாருங்கள் வந்துடும். அந்த பறவையை படமாக போட்டு வைத்துக் கொள்ளுதல், வளர்த்தல், உணவளித்தல் மிகச்சிறந்த நல்லது. கட்டிற்கால் வடிவம் கொண்டதும் இந்த உத்திராடம் நட்சத்திரம், அதை கூட படமாக போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் ரோகிணி நட்சத்திரம் சமூக வேதையாக சொல்லப்பட்டுள்ளது. ஒரு 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 பர்சன்ட்டை பழகுறீங்க, அந்த பர்சன்ட் பழகினா ரோகிணி நட்சத்திரமாக இருந்துடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். 100 பேர் 10 பேர் ஒரு 50 பேர் இருக்கும்பொழுது உங்களை எதிர்த்து ஒருத்தன் கேள்வி கேட்குறான்னா இந்த ரோகிணி நட்சத்திரக்காரனாக தான் இருப்பான். சமூக வேதை ரோகிணி நட்சத்திரம், கவனமாக இருங்க, பார்த்து பழகுங்க. இந்த நட்சத்திர பலன் சொன்னேன் இல்லைங்களா, ஒன்றும் அணுஜென்மம் திரிஜென்மம், அதுக்குள்ளே இது வராது, இது செப்பரேட்டு, சரிங்களா. அப்புறம் பூரம் நட்சத்திரம் தட்சிண வேதையாக அருளப்படுகிறது. இந்த தட்சிணை அப்படிங்கிறதே சமஸ்கிருதம். எங்கே கொண்டாந்து புகுத்தி வச்சிருக்காங்க பாருங்க. திருமந்திரத்திலே முதல்ல எடுத்த உடனே ஒரு பாட்டு வரும். 5 கரத்தனை யானை முகத்தனை என்றின் இளைமரும்பாளேற்றனை நந்தி மகந்தனை கொழுந்தனை புந்தியில் வைட்டடி போட்டுகின்றன. இதுவே பார்த்தீங்கன்னா புகுத்திருக்கானுங்க. அந்த முதல் பாட்டு திருமந்திரத்தில் கிடையாது, பழைய நூல்களில் இது கிடையாது, ஆனால் புகுத்திருக்காங்க. அந்த மாதிரி தட்சிணம் அப்படிங்கிறது புகுத்திருக்காங்க. ஆனால் வேதை நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம் வேதை நட்சத்திரம். தட்சிணம் அப்படின்னா பணம், தட்சிணம் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பணம் சார்ந்த விஷயங்கள். அப்போது பூரம் நட்சத்திரக்காரன் உங்களுக்கு என்ன பண்ணுவான்? பண பகையை உருவாக்குவான், ஏமாற்றுவான், பணத்தை ஏமாற்றுவான். பணம் சார்ந்த விஷயங்களில் இவர்களிடத்தில் கவனமாக இருக்கணும். சதயம் நட்சத்திரம் வாம வேதையாக அருளப்படுகிறது. இவங்க ரொம்ப மோசங்க, ரொம்ப ரொம்ப மோசம். உங்களுக்கு உத்திராடத்து என்ன பண்ணுவான்? சூழ்ச்சி உண்டு பண்ணுவான், பின்னாடி குழி பறிப்பான்,
வஞ்சனை பண்ணுவான், உங்களை ஏமாற்றுவான், கவனமாக இருங்கள். உத்திரட்டாதி மிக சாதக நட்சத்திரம். அப்பயே சொன்ன சாதக நட்சத்திரம் அவ்வளவு சந்தோஷம். உத்திராடத்துக்கு உத்திரட்டாதி மிக சாதகம். இந்த வேப்பம் கொழுந்து இருக்கு பாருங்க, அதை வந்து நீங்க வந்து சாப்பிடலாம், உணவுல அடிக்கடி சேர்த்துக்கலாம். வேப்பம் பழத்தையும் சாப்பிடலாம், அடுத்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம், இந்த சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்கலாம். எவ்வளோ பெரிய விஷயங்கள் அதெல்லாம் உண்டு. உங்களுக்கு நல்லது வந்து உண்டு பண்ணும் அப்படிங்கிறது வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். உத்திரட்டாதி சாதகம் என்பதால் திருப்பதி தேவனை நினைத்தாலே உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு வந்து அருளப்படுகிறது. அப்போ திருப்பதி போயிட்டு வந்தா நல்ல திருப்பு முனை வந்து நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரம் சாதகம் என்பதால் வேப்ப மரத்தை வளர்த்தல், நீரூற்றுதல் ஆகச்சிறந்த நன்மைகள் கொடுக்கும். வேப்ப மரத்தை படத்தை வந்து போட்டு வச்சுக்கிறது, அடிக்கடி பார்வையில் படும்படி வச்சுக்கிறது நல்லா நடக்கும். உத்திரட்டாதி சாதகம் என்பதால் கோமாதாவை வணங்குதல் மிக நன்மையை கொடுக்கும். கோமாதா கன்று உடன் கூடிய இருக்கக்கூடிய பொம்மையை நான் உத்திராடம் இல்லை, உங்க எதிரின்னு சொன்ன இல்லையா ரோகிணி, அவன் சரிங்களா. அதனால கோமாதா கன்றுடன் இருக்கக்கூடிய அந்த படத்தை வந்து தானமாக கொடுத்தல். அவரை கூட ஒன்று வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் வச்சுக்கிறது, இல்லை நீங்களே கூட வாங்கி வச்சு என்ன போய் இருக்குதுங்க, ரொம்ப நல்லது. அடிக்கடி பார்வையில் படும்படி வைத்துக் கொள்ளுதல் ஆகச்சிறந்த நன்மை வந்து கிடைக்கும். விநாயகர் வரலாறு, விநாயகருக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு, அது பொய்யோ புரட்டோ, பட் வந்து அதனுடைய வரலாறு. செவ்வாய் பகவானுடைய வரலாறு, நதிக்கரை ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கும் சகல விதமான வரலாறுகள், அரச மர தலைப்பில் வரக்கூடிய கதைகள் எதா இருந்தாலும் சரி அதனுடைய வரலாறு நல்லா யோசிச்சுங்க. அப்படி பொருந்தும் உங்களுக்கு. தந்தையின் எதிரிகள் சார்ந்த வரலாறு, உங்க அப்பாவுக்கு யார் எதிரி, அவன் எப்பேற்பட்டவன், அந்த வரலாறுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கை இருக்குது. இதுவே உங்களுடைய வரலாறு. எதுல? விநாயகர் வரலாறு, செவ்வாய் பகவான் வரலாறு, நதிக்கரை ஆற்றங்கரை சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய சகலவிதமான வரலாறுகளும், அரச மர வரலாறு, தந்தையின் எதிரி சார்ந்த வரலாறு, இது எல்லாமே இதுதாங்க உங்க வாழ்க்கை. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அந்த வரலாறுக்குள்ள தான் அது ஏதோ ஒரு பாட்டில் வந்து நீங்க வந்து வாழ்ந்துட்டு இருப்பீங்க அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். உச்சி எந்த விஷயமும் எடுத்துக்கிட்டாலும் சரிங்க, டாப் அப்படிங்கிறது ஒன்றும் இருக்கு இல்லைங்களா. வீடுனா ஒரு மொட்டை மாடி, வீட்டின் கூரை அந்த உச்சி இருக்கு பாருங்க, அது மாதிரி புகைப்போக்கி அந்த மாதிரி ஒரு உயரமா இருக்கிறது, அந்த உச்சி ஸ்தானம், இவை அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக செயல்படும். அப்போ ஒரு முடிவு எடுக்கிறீங்க, உங்க வீடு 4 மாடி கட்டியிருக்கீங்க, மேல மாடியில் போய் உட்காந்துட்டு முடிவு எடுத்தீங்கன்னா வெற்றி நிச்சயம். மேல மாடியில் எனக்கு வீடு இல்லைன்னா மொட்டை மாடியில் போயிட்டு உச்சியில் உட்காந்து டிசிஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக வரும். இதெல்லாம் சின்ன சின்ன கூற்றுகள், இதெல்லாம் அழகா வந்து வாழ்க்கையில் சேர்த்துக்கலாங்க, வாழ்க்கையில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. காணொளி நீண்டதுன்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து 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 எழுதி நீட்டாக வச்சுக்கிட்டு அழகா அணிச்சை செயலாக மாற்றிக்குங்க. உங்களை எதை ஒன்றுமே ஆரம்பித்து வைத்தல் அப்படிங்கிறது வந்து நன்மையை கொடுக்கும் உங்களுக்கு. எதை ஒன்றுமே ஆரம்பித்து வைக்கிறது, ரிப்பன் கட் பண்ணுறது பாருங்க, அது வந்து நீங்களாக இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க, சகல விதமான விஷயங்களிலும் ஆரம்பித்து வைத்தல் மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். உங்க விஷயமா இருந்தாலும் சரி, வீட்டில் ஒரு விஷயம் பண்றாங்க, எல்லாத்துக்கும் உங்களுக்கு தான் அந்த ஆரம்பித்து வைக்கிற தகுதி உத்திராட நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் உண்டு. நீங்கள் இருக்கும் கிராமத்தின் ஊர் எல்லை உங்களுக்கானது. 4 மூலையில் 4 எல்லை இருக்கும், அந்த 4 மூலை எல்லைகளும் உங்களுக்கு சாதகம். ஏதாவது ரொம்ப ராவடி பண்ணுறாங்க, ஒரு பெரிய கஷ்டம் வந்துருச்சு, ஒரு ரிஸ்கபிளான ஒரு பீரியடாக இருக்குது, ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பீரியடாக இருக்குது, அந்த ஊரோட எல்லைக்கு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறந்த வைப்ரேஷன் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். பலாப்பழத்தை தானமாக வழங்குதல், அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ளுதல் ஆகச்சிறந்த நன்மை கிடைக்கும். இடது கையில் வணக்கத்தை இது வந்து வலது கை, இது வந்து இடது கை. ஏதாவது ஒன்று முக்கியமான விஷயம், ஒரு பேப்பர் எடுத்து கையெழுத்து போடணும், ஒரு பேப்பர் எடுத்து கையெழுத்து போடணும், அது பேப்பரை வந்து எடுக்கிறீங்க, இடது கையில் எடுக்கிறது இப்படி
எடுத்து வச்சு கையெழுத்து போடுறது. இந்த இடது கை பழக்கம் முக்கியமான விஷயத்தில் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு சாதகமாக மாறிடும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நீங்கள். அப்புறம் பசுமாட்டை வளர்த்தல், உணவளித்தல், மிகச்சிறந்த நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். வீட்டில் இருக்கும் கடிகாரம் கவனத்தை ஈர்க்கிற மாதிரி இருக்கணும். இப்போ வீட்டில் வந்து நார்மலாக ஒரு ரவுண்டாக இருக்குது, பார்த்தா இப்படி பார்த்துட்டு போயிடுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இல்லாமல் கவனத்தை ஈர்க்கிற மாதிரி ஏதாவது ஒரு வித்தியாசமாக அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அடிக்கடி அது பார்வையில் படும்படி எல்லாருமே வச்சுருப்பீங்க. ஆனால் அது வந்து அடிக்கடி பார்த்தீங்கன்னா உத்திராடத்துக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுங்க. அதே மாதிரி யானை படத்தை போட்டு வச்சுக்கிறது, யானையை வளர்த்தல், உணவளித்தல், மிகச்சிறந்த நன்மைகள் உங்களை வந்தடையும். மோதிரம் வந்து இல்லாமல் இருக்கக்கூடாதுங்க. ஏதாவது ஒரு மோதிரம். உத்திராடம் என்னது? சிவனோட நட்சத்திரம். சாரி, சிவன், அதாவது சூரியனோட நட்சத்திரம். சிவனுக்கு யார் அதிதேவதைனா சூரியன். சாரி, சூரியனுக்கு யார் அதிதேவதைனா சிவன். அப்போ அந்த சிவனோட நட்சத்திரமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்போ வந்து பவளம் கல்பதித்த மோதிரத்தை இங்கே வந்து மாணிக்க கல்பதித்த மோதிரத்தை வந்து அணிஞ்சிக்கணும். மோதிர விரலில் போட்டுக்கலாம். அந்த மாதிரி மோதிரம் இல்லாமல் இந்த உத்திராட நட்சத்திரம் ஏதோ ஒரு மோதிரம், ராசி நட்சத்திரமோ மெயினாக லக்னத்தோட மோதிரத்தை வந்து அணிங்க. அதுதான் ரொம்ப நல்லது. சரிங்களா? அப்படிங்கிற பட்சத்தில் எல்லா ராசிகள் போட்டிருக்காங்க. எத்தனை பேர் ராசிகள் போட்டுருக்காங்க வந்து பார்க்குறாங்க நம்மக்கிட்ட. அதெல்லாம் ஏதாவது யூஸ் இருக்கா? எவ்வளோ நாளுங்க ஆச்சு? 20 வருஷம் ஆச்சு, 15 வருஷமாக போட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன நல்லது பண்ணிச்சு உனக்கு? லக்னம் தான் மெயின் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது எங்கேயோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்குது. எல்லாம் நம்மளை ஏறி மிதிக்கிறது தானே வந்து வேலை, இந்த ஆரிய பார்ப்பன வேலையை. அதை விடுங்க. அப்புறம் மோதிரம் இல்லாமல் இருக்கக்கூடாது. கோதுமை தானம் செய்தல், கோதுமையை அடிக்கடி உணவில் சேர்த்துக் கொள்ளுதல், கோதுமையை சிவனுக்கு படைத்து அனைவருக்கும் பிரசாதமாக வழங்குதல், மிகச்சிறந்த நன்மை வந்து உங்களை வந்தடையும். எப்படி எப்படி அப்படின்னா, கோதுமையா கொஞ்சமாக ரோஸ் கலர் துணியில் கட்டி தலைகணி கடியில் வச்சு படுத்து தூங்கி பாருங்க, நல்ல தூக்கம் வருங்க உங்களுக்கு. கூட்டு தொழில் செய்கிறவங்க வந்து சிவனை வந்து அந்த இடத்துல மெயினாக பாவிச்சிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி வந்து உங்களுக்கு நிச்சயம். மன துயரங்கள் அதிகமாக இருக்கும் நேரத்தில் சைக்கிள் பயணம் உங்களை மேன்மையடைய செய்யும். மன துயரத்திலிருந்து விடுதலை அடைய வைக்கும் சைக்கிள் பயணம். சப்பாத்தி அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது, பூரியை சேர்த்துக்கிறது, தானமாக கொடுத்தல், இதெல்லாம் ரொம்ப நல்லது. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா உங்களுக்கு மிகப்பெரிய சாதகம் ஞாயிறு அப்படிங்கிறதே. சிவனை பார்த்துட்டு வந்துட்டு நல்ல பிடிச்ச சட்டை வந்து ரோஸ் கலரில் போட்டுக்கிட்டு அழகாக வேட்டி கட்டிக்கிட்டு ஒரு ரவுண்டு வந்துட்டு முக்கியமான ஆளுங்களெல்லாம் போய் பார்த்துட்டு ரொம்ப நல்லது நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை அவ்வளோ பெரிய சாதகம். செவ்வாய் பகவான் வரலாறுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? செவ்வாய்க்கிழமையும் உங்களுக்கு சாதகமாக செயல்படும். இதே மாதிரி பெல்ட் அடிக்கலாம், அங்கங்கே சுற்றலாம், போகலாம், வரலாம், முக்கியமான விஷயங்களை பேசலாம், ஒரு முடிவு எடுக்கலாம். அப்படின்னா செவ்வாய்க்கிழமை எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கர்ம காரியங்களுக்கு உதவி செய்தல். கர்ம காரியம்னா என்னப்பா? இப்போ யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருக்கலாம், மேபி சிரமத்து பணச்சிரமைகள் இருக்கும், ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறது. ஒரு கொட்டடிக்கிற மோனம் இருக்குது பார்த்தீங்களா, அதையாவது அவங்களுக்கு வச்சு கொடுக்குறது. இல்லை அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுக்குறது, அங்கே இருக்கிறவங்களுக்கு மதிய சாப்பாடு சாப்பிடுங்கப்பா எல்லாரும் அப்படின்னு வந்து சொல்கிறது. இல்லை வந்து தேர் கட்டி கொடுக்குறது, ஏதாவது ஒரு உதவி. இல்லை இதை வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்குறது, வச்சுக்கிட்டு பண்ணுங்க நீங்கள், ஒன்றும் இஷ்யூ இல்லை அப்படின்னு கொடுக்குறது. இது எல்லாமே கர்ம காரியம் சார்ந்த விஷயங்களுக்கு. இல்லைனா கர்ம காரியம் அது அவ்வளோதான், இதோடு தான். இந்த விஷயங்களுக்கு நல்லது பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது நடக்கும். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிங்க, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னா அது உங்களுக்கு தான் பொருந்தும். உங்கள் அப்பா சொன்னார்னா உங்களுக்கு அப்படியே நடக்குங்க. ஆனால் 2 வருஷமாக கேட்குறேன், நடக்கலப்பா, 2 வருஷம் கழிச்சாவது நடந்துருங்க. சரிங்களா? மாமியார்னா சண்டையே போடக்கூடாதுங்க, ரொம்ப முக்கியம் இந்த உத்திராடத்துக்கு. என்னையா இப்படி என்னை சிக்கலில் மாட்டி விட்றேன். அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மருமகக்காரங்க இந்த மருமகக்காரங்க அவங்கள யாரும் இல்லாதப்ப அந்த மாமியாரை பேசுகிறத கேட்டிங்கன்னா அவங்க கிடக்கிறான் அப்படி சாதாரணமாக வாயிலிருந்து வரும். இந்த உத்திராட நட்சத்திரத்தை பிறந்தவங்க இந்த பிரயோச்சின்னா இந்த மாதிரி மாமியாரை திட்டுறதோ பண்ணுறதோ கருத்து வேறுபாடோட வாழ்கிறதோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள், சிக்கலில் தான் போயிட்டுருப்பீங்க நீங்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்லி தருவா? என்ன தவிர, இந்த ராஜகணபதியை தவிர. சரி, அடுத்து சகல விதமான விஷயங்களிலும் ஒரு நீதி நேர்மை சட்ட திட்டத்திற்கு உட்பட்டு நீங்கள் நடக்கும் பட்சத்தில் நல்லா புரிஞ்சுங்க, மீறக்கூடாதுங்க. ரூல்ஸை வந்து மீறக்கூடாது. மீறினீங்கன்னா சிரமத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அனுபவிக்கிற மாதிரி ஆயிடும்.
ஒரு சட்ட திட்டம், ஒரு கோட்பாடு, அதுக்குள்ளதான் நீங்க வந்து செயல்படணும். அந்த கோட்பாடு ஊரோடு ஒத்து வாழணும். என்ன சும்மா சொல்றேன் நான் வள்ளுவன், எப்படி ஊரோட ஒத்து வாழணும். அந்த இடத்துல மட்டும் நீங்க வந்து தனிச்சு நின்னீங்க, ஒரு 15 வருஷம் ஒரு நீடித்ததா ஒரு வேலையை வந்து செய்யணும் ஒரு ஊர்ல இருந்துகிட்டு அப்படின்னு எடுத்துப்போம் கணக்குக்கு. அப்படியே போறீங்க, வித்தியாசமா இருந்தீங்கன்னா ஒதுக்கப்படுவீர்கள், அலைக்கழிக்கப்படுவீர்கள், செட் ஆகாது. ஊரோடு ஒத்து வாழ்ந்து அவங்களோடையே வாழ்ந்து புரிய வைக்கணும், அதுதான் சொல்றது. அப்போ ஒரு சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு எதையும் செய்யணும், மீறினீங்கன்னா மாட்டிக்குவீங்க. இடது கால் உத்திராடம், வலது கால் இது, இடது கால் இது, இது ஃபுல்லாகவே உத்திராடம் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. அப்படிங்கிற பட்சத்தில் சுத்தமாக வச்சுக்கிறது, ஒரு கால் மட்டுமா சுத்தமாக வச்சுக்கிறோம், காலை சுத்தமாக வச்சுக்கிறது, தொடை உங்களது நாங்கள் அந்த தொடையில் வந்து தட்டிக்கிறது, காலை வந்து வாக்கிங் போகிறது, இதெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு. சைக்கிளிங் பண்ணுறது, ஜாக்கிங் போகிறது, அப்போ உத்திராடம் வந்து செயல்படும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கங்க. தையல் மிஷினை வந்து வாங்கி நான் தைக்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு மூளையில் போட்டு வச்சிடறது, அந்த மாதிரி வச்சிங்கன்னா கஷ்டம் வந்துடும். மெயினாக உத்திராடம். தையல் மிஷினை வந்து வாங்கிட்டு போயிட்டு அதை வந்து ஒன்றுத்துக்கெல்லாம் மூடி வச்சு ஒற்றை அடைஞ்சு போய் இப்படி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கஷ்டம்தான் வரும், பார்த்துக்குங்க. அதை எடுத்து வச்சு ரன்னிங்கில் வச்சு நல்லா பண்ணுங்க, சரிங்களா? அதே மாதிரி செருப்பை வந்து அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருங்க. கோச்சிக்காதீங்க, ரொம்ப இருமலாக இருக்கேன். சரி, இப்போது செருப்பை வந்து அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது உங்களுக்கு. ஜாக்கிங் போகிறது, வாக்கிங் போகிறது, நடைப்பயிற்சி மேற்கொள்வது. இப்போ தான் சொன்னோம், நான் வந்து இடது காலங்கிறதுக்காக அதை மெர்ஜி பண்ணேன். பட் வந்து நார்மலாகவே இது ஒரு ப்ரிடிக்ஷன் இருக்குது. இதெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப நல்லது. வயல், நெல் வயல் அல்லது வயல் காடுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஒரு நெல் நடுற மாதிரி ஒரு 10 அம்மா 10 வேலையாட்கள் வந்து நெல் நடுற மாதிரி மேலேருந்து ஒரு படம் எடுத்து எப்படி இருக்கும் அந்த வயல்வெளி, அது வந்து உங்களை காப்பாற்றுங்க. அந்த அட்மாஸ்பியர் உங்களோடது. யாரோடது? உத்திராடம் நட்சத்திரக்காரர்களது. அப்போ அந்த வயல்வெளியில் கூட கொஞ்சம் நேரம் செலவிட்டிங்கன்னா மனசு வந்து சாந்தி ஆகிடும், நிம்மதி கிடைக்கும். மகாபாரதம் கதை கேட்டல், அது உண்மையோ பொய்யோ, ஆனால் வந்து அது உள்ள இருக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து பார்த்திங்கன்னா உத்திராடம். மகாபாரத கதை கேட்டல், படித்தல் நலம் உண்டாகும். அதே மாதிரி மூத்த மகன் சொல் பேச்சு கேட்டு நடத்தல் உங்களுக்கு நன்மை வந்து சேரும். இதில் எந்த லெவலுக்குன்னு தெரியாது. மூத்த மகன் அப்பாவுக்கு ஒரு தசை நடந்துருக்குது, மகனுக்கு ஒரு தசை நடந்துருக்குது, 2 பேருக்கும் ஆகாத தசை அவங்க ஜாதக பிரகாரம் அப்படின்னா பயங்கரமாக சண்டை போட்டுவாங்க. அப்போ கூட அப்பா வந்து மகனோட பேச்சை கேட்டால் நல்லது நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அரச மரம் படமாக போட்டு வைத்துக் கொள்ளுதல், வளர்த்தல் ஆகச்சிறந்த நன்மை கொடுக்கும். எதிலும் அதிகாரத்தை கையில் எடுத்துக் கொள்ளுதல், பிடிவாதமாக சாதித்தல் உங்களுக்கு வெற்றியை தரும். என்னடா இப்படி எனக்கு சொல்லித்தர, ஒரு விஷயம் நடக்குது 10 பேருக்கும் அது வந்து சமமாக இருக்கும், ஏன் நீ வந்து அதிகாரமாக நீ வந்து இல்லை எனக்கு தான் வேணும் நீ எடுத்துக்கிற, இது வந்து நல்லதா, என்னை விட தகுதியானவங்க இருப்பாங்க, நோ. அந்த 10 பேரில் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 10 பேரும் உங்களால் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க. பிடிவாதமாக அதிகாரத்தை வந்து கையில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அம்மனில் மாரியம்மன் அதிக நன்மையை வந்து கொடுக்கும். மாரியம்மன் வழிபாடு மிகச்சிறந்த நன்மைகள் உங்களை வந்தடையும். துர்கா தேவியும் உங்களுக்கு நன்மை செய்வார். அந்த வழிபாடு, தொடர்ந்த வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது செய்யும். பிள்ளையார்பட்டி போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வாஷிங் மிஷினை யூஸ் பண்ணால் அதில் சின்ன சின்ன சிக்கல், ரிப்பேரு இதெல்லாம் இல்லாமல் நல்லா தொடச்சி வச்சு சுத்தமாக வச்சுக்கோங்க, உங்களுக்கு நன்மை நடக்கும். அயர்ன் பாக்ஸில் இருந்துச்சுன்னா ஐரன் பண்ணிங்கன்னா நீங்களே ஐரன் பண்ணுங்க, சொந்தமாக ஐரன் பண்ணி போட்டு பழகுங்க, நல்லது நடக்கும். கொழுக்கட்டையை வந்து உணவில் சேர்த்துக்கோங்க, தானமாக கொடுங்க, ரொம்ப நல்லது. அவல் பொரி இதை வந்து நீங்கள் சாப்பிட்றது, தானமாக கொடுக்கறது, எங்கேயாவது போனால் வாங்கிட்டு போகிறது, இல்லை வந்து விநாயகனுக்கு வந்து படைக்கிறது மிகச்சிறந்த நன்மைகள் வந்து கொடுக்கும். அப்பம் வந்து உங்களுக்கு சாதகம். இதை வந்து உணவில் சேர்த்துக்கிறது, அப்பம் வாங்கி போய் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கொள்ளு சுண்டல் உங்களுக்கு எப்பொழுதும் சாதகமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணும், கொள்ளு வந்து உணவில் சேர்த்துக்கிறது, விநாயகனுக்கு படைக்கிறது மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். அரச மர குச்சியை ஒரு புக்கில் போட்டிருக்கு, அரச மர குச்சியை லேமினேஷன் பண்ணி அடிக்கடி பார்வையில் படும்படி வச்சுக்கோங்க. அரச மர இலை, அரச மரத்தை வளர்க்குறீங்க, அப்புறம் எதுக்கு இந்த அரச மர குச்சி இலை
இல்லை கொஞ்சமாக அந்த அரச மர குச்சியை உடைச்சி பாக்கெட்டில் வச்சுக்கலாம். ரொம்ப நன்மையை கொடுக்கும் நண்பர்களே, ரொம்ப நன்மை கொடுக்கும். சரிங்களா? உத்திராடம் அரச இலையையும் எப்போதும் பாக்கெட்டில் வைத்துக் கொள்ளுதல் நன்மை உண்டாகும். நதிக்கரை ஓரம், குளக்கரை ஓரம், ஆற்றங்கரை ஓரம், சமுத்திரக்கரை ஓரம், தண்ணி பக்கத்தில் இருக்குது. அது எவ்வளவு தூரத்துக்கு தான் நம்மளுக்கு என்ன, கரை. அங்கே நீங்கள் சுற்றுலா செல்லுதல், பொழுதை கழித்தல், மன நிம்மதி வந்து கிடைக்கும். தலைபாகத்தில் 2 பக்கமும் இப்படி கொட்டி கொள்ளுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? விநாயகர்கிட்ட போய் இதுதானே பண்ணுவேன், இப்படி இப்படியே அப்படி கொட்டிக்கணும். அடிக்கடி இப்படி கொட்டிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் உண்டாகும். எப்படி கம்ப்யூட்டரில் இந்த லேப்டாப்பில் ரீஃப்ரெஷ்னு அழுத்தினா அடுத்து வந்து அப்படியே பூஸ்ட் ஆகுது பாருங்கள், கொஞ்சம் வேகம் எடுக்குது பாருங்கள். அது மாதிரி நீங்களே வேகம் எடுப்பீங்க இப்படி பண்ணினா தோப்பக்கரணம் போட்டீங்கன்னா. இயற்கையை ரசித்தல் நேசித்தல் உங்களுக்கு எப்பொழுதும் சாதகம். அப்போ என்ன பண்ணும்? சும்மா ஃபேக்ட்ரி இருக்கிற இடத்துக்கு, சும்மா வந்து மிருக காட்சி சாலை போகிறதுக்கு அதெல்லாம் இல்லாமல் இயற்கையாக இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கிறது, பீஸ்ஃபுல்லான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அப்புறம் பிரணவ மந்திரம் அப்படின்னா, பிரணவம் அப்படின்னா என்னங்க? பிரணவம் அப்படின்னா அது சமஸ்கிருதத்தில் வரும்னு நினைக்கிறேன். ஓம் என்ற சொல் முருகனோடது. அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா. இதைத்தான் பிரணவ மந்திரம் அப்படின்னு வந்து அருளப்படுகிறது. காதில் முருகன் சொல்லுவார் பாருங்க அப்பனுக்கு. அதனால தான் அவர் வந்து குரு. யாரு? அதுதான் திருச்செந்தூர் குரு ஸ்தலம். சரிங்களா? அப்போ அப்பனுக்கே பாடம் எடுக்கிறதுனா நீ எவ்வளோ பெரிய குருவாக இருப்ப. அதை விடுங்க. ஓம் என்ற சொல் பிரணவ மந்திரத்தை நீங்கள் நல்ல மைண்டில் வச்சுக்கிங்க. எங்கேயாவது பஸ்ஸில் போகிறீங்க, அழகாக உட்காந்துக்கிறீங்க, கண்ணை மூடிக்கிங்க, ஓம் இப்படி சொல்லலாம். பஸ்ஸில் போகும்போது கூட இல்லை, காலையில் ஒரு 1/4 மணி நேரம், 10 நிமிஷம் அது நீடித்து ஒலிக்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு முறை உச்சரிக்கும் போதும் அப்படி வரணும். மிக மிக சாதகங்க உங்களுக்கு உத்திராடத்துக்காரங்களுக்கு. அவ்வளோ பழிக்கும். மற்ற நட்சத்திரக்காரங்களுக்கு பழிக்குதோ பழிக்காதோ, உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு அவ்வளோ நன்மையான விஷயங்கள் உடலில் மனதில் வந்து சேரும். மேக்னெட்டு இதை வந்து நீங்கள் பணப்பொட்டியில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேக்னெட் வந்து உங்களுக்கு சாதகங்க. இல்லை வந்து இந்த படத்தில், கமலஹாசன் படத்தில் டீயில் வந்து கவுண்டர் பண்ணி போட்டு கொடுப்பான் பாருங்க, அந்த குண்டூசியை. ஓகேங்களா? அப்படி டீ கொண்டு போய் குண்டூசி போட்டு கொடுக்கும்போது இந்த செந்தில் என்ன பண்ணுவான்னா டபக்குன்னு போட்டு அந்த குண்டூசியெல்லாம் எடுத்துகிட்டு டீ குடிப்பான். அந்த மாதிரி உங்கள் ஆஃபீஸில் மேக்னெட் வச்சு அந்த குண்டூசியெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த குண்டூசியெல்லாம் அது மேலே போட்டு ஓட்டிக்க வச்சு அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். சில்லறைங்கெல்லாம் நிறையா இருந்துச்சுன்னா அந்த சில்லறைக்குள்ளே வந்து இது போட்டு வச்சுக்கலாம், பார்வையில் படும்படி வச்சுக்கலாம். யானை முகத்தை வந்து படமாக போட்டு வச்சுக்கலாங்க. அவ்வளோ பெரிய நன்மையை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கங்க. இப்போது ஒரு விஷயம் பண்ணுறோம், இந்த மோதிரமே பண்ணுறேன்னு வச்சோங்களேன். இந்த மோதிரம் இருக்குது, இந்த மோதிரத்துக்கு மூலப்பொருள் எங்கே? இப்படி ஒரு டிசைனாக வந்துருச்சு. இது மூலப்பொருள் எங்கே இருக்குது? அப்போது அந்த மூலப்பொருள் என்னென்னா ஒரு கட்டியாக இருந்திருக்கும் இல்லையா, ஒரு உருவம், அது ரஃப்பாக ஒரு இதாக இருக்கும் இல்லைங்களா. இந்த மாதிரி எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் சரிங்க, இந்த கப்பு இதனுடைய மூலப்பொருள் என்ன? இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் எடுத்துக்கிட்டே வாங்க. இந்த மூலப்பொருள் உங்களை காப்பாற்றும். எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க. இப்போ இந்த புக் இருக்குது, இந்த நோட் இருக்குது, இதனுடைய மூலப்பொருள் என்ன அப்படி அந்த மூலப்பொருள் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா நீங்கள் வெற்றி அடைஞ்சிருவீங்க அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அப்புறம் விநாயகர் இடுப்பில் உள்ள பாம்புக்கு இது பாருங்க. நீங்கள் விநாயகரை பார்த்து வணங்கிட்டு அந்த பாம்பையும் ஒரு பார்வை பார்த்தீங்கன்னா அது வந்து உத்திராடம். நெய் அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ளுதல் மிகச்சிறந்த நன்மைகள் உங்களை வந்தடையும். நெய்யை வந்து யாருக்கும் சொல்லிக் கொடுக்கலைங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நெய்யை வந்து யாருக்கும் சொல்லிக் கொடுக்கல. என்ன சொல்லிக் கொடுக்கல அப்படின்னா, இப்போது ஒரு மருந்து கலக்கிறீங்கன்னு வச்சோங்களேன், கடுக்கா பொடி என்ன பண்ணும்? மலத்தை வந்து கெட்டியாக இருந்தால் லூஸ் பண்ணும், லூஸாக இருந்தால் கெட்டியாக பண்ணும். எப்பேற்பட்ட மருத்துவங்க இது, நீங்கள் நினச்சி பார்த்துக்கிறீங்களா? கடுக்கா பொடி என்ன பண்ணும் அப்படின்னா வயிற்றை சுத்தமாக வச்சுக்கும், நரம்பை இருக்கும். அப்படி வந்து தன்மை கொண்டது கடுக்கா பொடி. நரம்பை வந்து அப்படி இருக்கும். அந்த அப்படின்னு நரம்பு இருக்குன்னா எப்படிப்பட்ட இளமையை கொடுக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு 60 வயசில் இருக்கிறவங்க அந்த கடுக்கா பொடி எடுத்தாங்கன்னா வாழ்நாளே இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? இதெல்லாம் கடுக்கா பொடியோட மருத்துவ குணம். சரிங்களா? அப்படிங்கிற பட்சத்தில்
ஒரு ஒரு நெய் வந்து ஒரு 1/4 லிட்டர், கடுக்காப்பொடி வந்து ஒரு சம்திங் உங்களுக்கே தெரியும். இது ரெண்டையும் நெய்யை உருக்கிட்டு அந்த நெய்யில் வந்து இதை கலந்துடுறீங்க. நெய்யோட தன்மையை சொல்ல வரேன். இதில் வந்து கலந்துடுறீங்க. கலந்துட்டு அதை வந்து இன்னைக்கு ஃபஸ்ட்டு நாள் கொஞ்சமாக எடுத்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றீங்க. வெறும் வயிற்றில் மட்டும்தான் சாப்பிடணும். வெறும் வயிற்றில் சாப்பிட்லன்னா எந்த நாட்டு வைத்தியமே பலிக்காது. அதாங்க இருக்கிற விஷயம். இல்லைன்னா சுருக்க தெரியணும். எப்படி சின்னதாக ஒரு மாத்திரை போட்டோடனே தலைவலி நிற்கிது, ஏன் சுருக்கி வச்சிருக்கான், அதில் சுருக்கி சின்ன மாத்திரையில் வச்சிருக்கான், அது சுருக்க தெரியணும். கடுக்காப்பொடியை சுருக்க தெரியணும். அதுதான் அங்கே இருக்கிற சூட்சமும். அவன் தான் வந்து நாட்டு மருத்துவர் அப்படின்னு வந்து அருளப்படுகிறது. எதை எது கூட சேர்த்தணும் அப்படிங்கிறது தெரியணும். அதுதான் நாட்டு மருத்துவம். ரைட்டுங்களா? இப்போ நெய்யில் கலந்துறீங்க. நார்மலாக இது வந்துலாம் சாதாரணமாக எல்லாமே செஞ்சுக்கலாம். நெய்யில் கலந்துறீங்க. முதல் நாள் அதனுடைய தன்மை அப்படின்னா, அதனுடைய வீரியம் அப்படின்னா 10% இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே ஒரு மாதம் கழிச்சு அப்படின்னா அந்த கடுக்காப்பொடியோட வீரியம் 50 மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. நெய்யில் அது வந்து ஊறுறதுனாலேயே அப்பேற்பட்ட தன்மை வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. இப்போ எதையோ பேசி எதையோ போயிட்டு இருக்கிறேன். இது வேற நீண்ட காணொலி, எங்கேயாவது போயிட போகுது. நெய்யை உணவில் சேர்த்துக் கொள்ளுதல் மிகச்சிறந்த ஒன்று. பால்கோவாவை உணவில் சேர்த்துக் கொள்ளுதலும் தானமாக கொடுத்தலும் மிகச்சிறந்த ஒன்று. அடிக்கடி உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுதல், உங்களையே நீங்களே வந்து லோன்லியா மாத்திக்கிறது மிகச்சிறந்த மருந்துங்க. மனசுக்கும் சரி உடம்புக்கும் சரி எல்லாத்துக்கும் மிகச்சிறந்த மருந்து அந்த தனிமை, உத்திராடம் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் அரச மர நிழல்ல வந்து இலைப்பாடுறது உங்களுக்கு நல்லது. உடையில வந்து ட்ரெஸ்ல வந்து ரோஸ் கலர் உங்களுக்கு சாதகமாக திகழும் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, மாதங்களில் அவள் மார்கழி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உத்திராட நட்சத்திரத்துக்கு மாதங்களில் ஆவணி மாதம் மிகச்சிறந்த மாதம், சாதகமான மாதம். நல்ல விஷயங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது அப்படியே யோசனை பண்ணி வந்தீங்கன்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆவணி மாதத்தில் நடந்திருக்கும். இன்னும் 2-3 மாதம் இருக்குது, அது கூட நடக்கும். மாதுளை பழம் தானம், அடிக்கடி உணவில் சேர்த்துக் கொள்ளுதல் ஆகச்சிறந்த நன்மை வந்து உங்களுக்கு வரும். சிவனை வணங்குதல் மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா சிவ தரிசனம் மிக முக்கியம். அதை விட தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதை ரொம்ப ரொம்ப முக்கியம். வால் மிளகு உங்களுக்கு சாதகமாக செயல்படும். அது எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பெப்பரை வந்து யூஸ் பண்ணுறது, ரசத்தில் வந்து போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வால் மிளகு வந்து உங்களுக்கு சாதகம். ஒரு வால் மிளகு பாக்கெட்டில் வச்சுக்கிறது, ஆஃபீஸ் போகும்போது பேக்கில் வச்சுட்டு போகிறது, எவனும் பக்கம் கூட வர முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. கோயிலுக்கு செல்லும் பொழுது கால் கழுவும் இடத்தில் கால் கழுவி விட்டு செல்லுதல் மிகச்சிறந்த ஒன்று. அதான் வண்ணான் துறை ஆற்றங்கர ஓரை சாரி 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 வெரி சாரி. கோயிலுக்கு செல்லும், கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு சாதகம். கால் கழுவிட்டு போவாங்க இல்லைங்களா, கை கால் கழுவிட்டு அலம்பிட்டு போவாங்க இல்லைங்களா, அது வந்து உங்களுக்கு சாதகம். அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கு போனோடனே முதல் வேலை அந்த வேலையை தான் செய்யணும். அப்போ தான் அந்த பிராப்தம் உத்திராடமாக செயல்பட்டு உள்ளே போகிறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அப்புறம் டிராயிங் போடுதல், ஆர்ட் வந்து வரைதல், கிராஃப்ட் செய்கிறது, இது எந்த விதத்தில் உங்களுக்கு உதவுன்னு தெரியாது. ஆனால் இதெல்லாம் உத்திராடம். குளங்கள், நீர்நிலைகள், கரைகள் அனைத்துமே சாதகம். பிரிந்த நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா உங்கள் பக்கத்தில் ஒன்று சேர்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு நன்மை நடக்கும். என் பணி அல்ல, என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற மந்திரமாய் நீங்கள் செயல்படும் பட்சத்தில் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு. நம்பர் 1 அப்படிங்கிறது கூட்டுத்தொகை. இப்போ 19 அப்படின்னா 1 + 9 = 1. அந்த 1 வருது பாருங்க, அந்த 1 வந்து எப்பயுமே உங்களுக்கு நன்மையை செய்யும். இப்போ ஃபோன் நம்பரே எடுக்கிறீங்க, எல்லாத்தையும் 1 + 1 போட்டு கூட்டிட்டு கடைசியாக 19 வருது, இல்லை 28 வருதுன்னா 2 + 8 = 1 அப்படின்னு வருதுன்னு வச்சோங்களேன். அந்த ஃபோன் நம்பரோட கூட்டுத்தொகை 1ன்னா நீங்கள் வந்து ஜெயிச்சிருவீங்க. அப்படி எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். அப்புறம் 1, 10, 28 போன்ற தேதிகள் உங்களுக்கு சாதகமாக செயல்படும். அதே மாதிரி கிழக்கு திசை உங்களுக்கு சாதகமான திசை. அப்போ எப்படி இதை வந்து சாதகமாக யூஸ் பண்ணிக்கலாம்? அப்போ கிழக்கு திசைனா சூரியன் உதயத்தை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம்.
அது சூரிய உதயம் அப்படிங்கிறது வந்து கிழக்கு திசை. காலையில் சூரியன் உதிக்கும் போது உங்கள் மனசங்கடங்கள் வந்து தாராளமாக சூரியனை பார்க்கலாம். இளஞ்சூரியனாக இருப்பார் இல்லைங்களா, அப்படிங்கிற பட்சத்தில் சொல்லலாம், மனசங்கடத்தை சொல்லலாம், தலைமையில கையெடுத்து வணங்கலாம். மாலை நேரத்தில் மொட்டை மாடியில் நின்று கிழக்கு திசை பக்கம் பார்த்து கையை மேலே தூக்கி வணங்குறதும் உங்களுக்கு ஆகச்சிறந்த நன்மைகள் வந்து சேரும். இதெல்லாம் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குதுங்க, சாதாரணமாக நினைக்காதீங்க இதெல்லாம். ஓகேங்களா? கிழக்கு திசை சாதகம். சூரியகாந்தி பூக்கள், செடிகள், விதைகள் அனைத்துமே உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். உணவில் அடிக்கடி காரம் வந்து அதிகமாக போட்டு சாப்பிடுவீங்க நீங்கள் நார்மலாகவே, அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப நல்லது தான். பூக்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஜா பூக்கள் மிக சாதகம். வில்வ இலை சாதகமாக செயல்படும். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா கொஞ்சமாக அந்த வில்வ இலையை ஒரு 10 வில்வ இலையை எடுத்து போட்டு ஒரு 3 டம்ளர் 4 டம்ளர் தண்ணியை வச்சு அது 1 டம்ளர் தண்ணியாக சுருக்கி வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா அளப்பரிய நன்மைகள் வந்து சேரும். சித்த பிரம போயிடும் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? மனக்குழப்பம் போயிடும் அப்படிம்பாங்க. பைத்தியம் தெளியும் அப்படிம்பாங்க. குடிகாரம் குடியை விட்டுருவான் அப்படிம்பாங்க. சிங்கத்திற்கு உணவளித்தல், சிங்கத்தை படமாக போட்டு வைத்துக் கொள்ளுதல், வளர்த்தல் முடியுமாப்பா? முடிஞ்சா பண்ணு, ரொம்ப நன்மையை கொடுக்கும். எப்பொழுதும் நீங்கள் நேருக்கு நேர் 1 to 1 பார்க்குறீங்க, நேருக்கு நேர் பார்த்து பேசும்பொழுது கண்ணை பார்த்து பேசுங்க. ஆகச்சிறந்த வெற்றிகள் உங்களை சாதிச்சிருவீங்க. மாணிக்க கல்பதித்த மோதிரத்தை அணிந்து கொள்ளுதல் நன்மை கொடுக்கும். வான்கோழிக்கு உணவளித்தல், வளர்த்தல் மிகச்சிறந்த நன்மைகள் உங்களை வந்தடையும். இந்த வீடியோவில் ரொம்ப இருமிட்ட நண்பா, கோச்சிக்காத. வேற வழியில் 1 மாதம் ஆச்சு வீடியோ போட்டேன், அதனால் கொஞ்சம் பொறுத்துங்க, சரிங்களா? இந்தி தெரிந்த நண்பர்கள் உங்களை காப்பாற்றுவார்கள், துரோகம் செய்ய மாட்டாங்க. கெட்டது நல்லது செய்கிறாங்களோ, நல்லது இந்த காலத்தில் செய்யாமல் இருந்தாலே உங்களுக்கு அவனே நல்லது கெட்டது செய்யாமல் இருந்தாலே அவன் உனக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்குறான்னு அர்த்தம். பக்கம் வந்து அவ்வளோ தூரம் பழகிட்டு கெட்டது பண்ணுறவனை காட்டிலும் நல்லது பண்ணுறவன் எவன் நம்ம எதிர்பார்க்கறத விட கெட்டது பண்ணாமல் இருந்தாலே போதும். ஏதாவது புரிஞ்சுதா? எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது, அது புரிஞ்சுக்கங்க. ஹிந்தி தெரிஞ்சவன் வந்து நல்லது பண்ணுவான் உங்களுக்கு. அப்புறம் ஆகஸ்ட் மாதம் எப்பயும் உங்களுக்கு சாதகமாக செயல்படும். அக்னி அதாவது நெருப்புத்தன்மை, சூடு, அது எப்படி வேணாலும் யோசிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு காட்டமாக இருக்கிறீங்க, ஒரு டென்ஷனாக இருக்கிறீங்க, டென்ஷனாக இருக்கும்போது சூடு ஆயிருக்கும் உடம்பு. அந்த நேரத்தில் போய் சூடு பக்கம் நின்னீங்கன்னா இன்னும் சூடாயிருக்குன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக கூலாவீங்க. கிராம்பு உணவில் சேர்த்துக்கொள்ளுதல் மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். பஸ்ஸில் பயணங்களை நீங்கள் மேற்கொள்ளும் பட்சத்தில் வெற்றி பயணமாக மாறும். அடிக்கடி வெறும் உடம்புடன் வெயிலில் நனைதல் மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். ரயிலில் பயணம் செய்வது வழக்கமாக வைத்துக் கொள்ளும் பட்சத்தில் அந்த பயணம் வெற்றியை தரும். அரளிப்பூ தானம், அரளிப்பூ பெண்கள் சூடிக்கொள்ளுதல், அரளிப்பூவால் சிவனை அபிஷேகம் செய்தல் ஆகச்சிறந்த நன்மைகள் உங்களை வந்தடையும். அசோக மரத்தை வளர்த்தல், பாதுகாத்தல் நன்மையை கொடுக்கும். வெண்கல உலோகம், வெண்கலம், பித்தளம், இன்னொன்று இருக்குது பாருங்க. இது 3மே நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா போட்டிங்கன்னா காப்பரம் தான் வருது. எவ்வளவு பெரிய சூனியம் வந்து யோசிச்சுக்கோங்க. அது வந்து எப்படி நம்மால் பிரிக்கிறான். பித்தளை, வெண்கலம், இன்னொன்று வந்து இன்னும் அது எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது, டக்குன்னு வர மாட்டேங்குது. வெண்கலை, பித்தளை, இன்னொன்று வந்து மஞ்சள் கலர், அதுவும் மஞ்சள் கலராக இருக்கும். எப்படி பிரிச்சிருக்கான் பாருங்க. இது 3ம் ஒன்று சூரியனுது, ஒன்று செவ்வாயுது, ஒன்றுது புதன்து. ஓகேங்களா? புதன் வந்து பித்தளை, அப்போ வெண்கலம் வந்து சூரியன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயுது ஒன்று இருக்குது, நான் சொல்கிறேன் அப்புறமா. சரிங்களா? இந்த உலோகத்தை நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா, இங்கிலீஷில் போட்டிங்கன்னா காப்பர், அவ்வளோதான், எதுவுமே வர மாட்டேங்குது. காப்பர் காப்பர் காப்பர். ஒரு அம்மா கூட கேட்டாங்க, என்னங்க பண்ணுறது அப்படின்னாங்க. எப்படி பிரிச்சிருக்குது நாங்கள், நீங்கள் கொல்லங்கிட்ட போங்க, யாருக்கிட்ட, மெட்டல் பண்ணுறவங்க கிட்ட போங்க, அழகாக பிரித்து எடுத்துருவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த உலோகம் எப்பயுமே உங்களுக்கு சாதகமாக திகழும். ஒரு தண்ணி குடிக்கிற டம்ளரு வெண்கலத்தில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. உத்திராடம், முரசு, அந்த மத்தளம் இருக்கு பாருங்க, அதை படமாக போட்டுக்கிறது. முரசு வந்து இப்படி இருக்கும், ஒரே அடி, சென்டரா அடி வந்தது, அது டமாரம் வந்து அருளப்படுகிறது பழங்காலத்தில் நம்மளுக்கு. அந்த முரசு வந்து உங்களுக்கு சாதகம். அதை படமாக போட்டு வச்சுக்கிறது, அடிக்கடி பார்வையில் படும்படி வச்சுக்கிறது, மேஜையில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. கைலாயம் சென்று வருதல் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. உங்களை நன்மை வந்து தேடி வரும் அப்படின்னு வந்து சொல்றது. என்னையை பொறுத்த வரைக்கும் சூரியன் நெருப்பு, சூரியனுக்கு அதிதேவதை சிவன். திருவண்ணாமலை அக்னி ஸ்தலம். சூரியன் நெருப்பு, அக்னி நெருப்பு, அக்னினா சமஸ்கிருதம், அதை விடுங்க, நெருப்பு. திருவண்ணாமலை நெருப்பு தன்மை கொண்டது பஞ்சபூதத்தில். அப்போ ஒருத்தர் சொல்றாரு, அவர் வந்து முஸ்லீம் தான்,
நம்ம இதில் தான் வந்து அது வேணாம், அதுக்குள்ளே போகக்கூடாது. அவர் வந்து முஸ்லீம் தான், முஸ்லீம் இல்லை, அவர் வந்து முஸ்லீம் இல்லை. ஒருத்தர் சொல்கிறாரு, திருவண்ணாமலையை தராசில் ஒரு தட்டில் வச்சுக்கிட்டு மீதி உலகத்தில் உள்ள சிவன் கோயிலை வந்து ஒரு தட்டில் வச்சாலும் சமமாக வராதுங்கிறாரு. அப்போ கூட சமமாக வராதுங்கிறார். எப்படி? அப்போ கூட சமமாக வராது. அப்போ வாழ்கிறதே இங்கே தான் வாழ்கிறாரு அப்படின்னு வந்து அருளப்படுகிறது. அதனால் கைலாயமலை ஒரு பேருக்கு வேணால் போயிட்டு வரலாம் உத்திராட நட்சத்திரத்துக்கு. ஆனால் இந்த திருவண்ணாமலை மிகச்சிறந்த நன்மையை கொடுக்கும். தலையை எப்பயும் சுத்தமாக வச்சுக்கணுங்க, அழகாக வச்சுக்கணும். சீப்பில் சீவனாக முடி வரக்கூடாது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அழுக்கு வரக்கூடாது. அந்த மாதிரி தலையை வந்து எப்பயும் அழகாக வச்சுக்கணும். அப்போ ரொம்ப ரொம்ப நன்மை நடக்கும். சூரியனையே மூலநூல் என்ன சொல்லுதுன்னா பைத்திய தலை அப்படிங்குது. எப்படி? அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மூலநூலில் முக்கியமாக குமாரசாமியம் இது மாதிரி வந்து நூல்கள் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா பைத்திய தலை அப்படிங்குது. பைத்திய தலைனா எப்படியா பைத்திய தலை? அப்படியே பிச்சு 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 அப்படியே இது மாதிரி இருக்கும். நம்ம விவேக் அந்த இவங்க கூட தனுசு கூட ஒரு படத்தில் நடிச்சுட்டு இப்படி வச்சுட்டு வருவார். அதுதான் பைத்திய தலை. அப்போது தலை மேலே கேர் எடுத்துக்குங்கன்னு நான் சொல்ல வரேன். அவ்வளோதான். பெண்கள் ஒட்டியானம் அணிந்து கொள்ளுதல், அணிஞ்சிக்கிட்டு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது, அதே மாதிரி ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் குளிக்க போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ குளிக்க போகிறீங்க, அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம் நார்மலாகவே, அப்போ பாத்ரூம்லாம் இருந்திருக்காது இல்லைங்களா? அப்போ பாத்ரூம் இருந்திருக்காது. அவங்க வந்து குளிக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஏரிக்கரை, குளத்துக்கரை, நதிக்கரை இந்த மாதிரி தான் குளிப்பாங்க. போயிட்டு கிணத்துல போய் குளிப்பாங்க. அப்போ வந்து என்னென்னா முதல்ல எடுத்தோடனே அசாத இப்படி கால் வச்சு பார்ப்போம். இப்படி கால் வச்சு பார்ப்போமா, ரொம்ப சில்லுக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி கழுத்து வரையும் வந்து அப்படி மூழ்கி எழுதி குளியல் இந்த மாதிரி தாங்க குளிக்கணும். ஏன் இந்த மாதிரி குளிக்கணும்னு சொல்ல வராங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி போய் பாத்ரூமில் புஷ்குன்னு திறந்துவிட்டு மேலேருந்து ஊற்றிக்கிறது, இல்லை ஒன்றே மக்கில் எடுத்தோன்னே பொஸ்க்குன்னு மேலே ஊற்றுறது. அப்படி இருக்கவே கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக பாதத்துலேருந்து வந்து அழகாக அப்புறமா தலையை நினச்சின்னா உன்னோட உடல் சூடு வெளியேறும் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. அப்போது அந்த உடல் சூடு எப்பேற்பட்ட உடல் சூடுங்கிறான்? கெட்ட சூடு அதாங்கிறான். அந்த கெட்ட சூடு உடம்புல இருந்துச்சுன்னா உனக்கு நோய் உண்டு பண்ணும் அப்படிங்கிறான். நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து எனக்கு தெரியுது. இந்த மாதிரி குளிச்சு பழகுங்க, சரிங்களா? அப்புறம் கேது தசை உங்களுக்கு வந்து நடக்குது, இல்லை கேதுவால் ஏதாவது ஒரு தோஷம் நடக்குது அப்படின்னா, தோஷம் இருக்குது அப்படின்னா, தர்ப்பப்புல்லை போட்டு குளிக்கிற தண்ணியில் தர்ப்பப்புல்லை போட்டு குளிங்க, கேது தோஷம் விலகும் அப்படிங்கிறத தயவு செய்து புரிஞ்சுங்க. சுக்கிரனால ஏதாவது ஒரு தோஷம், கலத்தர தோஷம், இல்லை வந்து கணவன் அல்லது மனைவி வந்து சண்டை வந்துகிட்டே இருக்கிறது அப்படின்னா கொஞ்சம் வெண்தாமரை இலையை போட்டு குளிக்கலாம். அப்புறம் மொச்சக்கொட்டையை போட்டு ஊற வச்சு அந்த வாட்டரில் குளிக்கலாம். கொஞ்ச நாளில் சுக்கிர தோஷமே போயிடும். சூரிய தசை நடந்துட்டு இருக்குது, சூரியனால எனக்கு தோஷம் இருக்குது, பித்ரு தோஷம் இருக்குது, கோதுமையை ஊற வச்சிரு, இல்லைன்னா கோதுமையை ஊற வச்ச வாட்டரில் குளி, இல்லைன்னா எருக்கம் பூ எருக்க இலை ஏதாவது ஒன்று போட்டு ஊற வச்சு குளிச்சிங்கன்னா மிகச்சிறந்த நன்மை. சூரியனால் உண்டான தோஷம் ஜாதகத்தில் விலகும். சந்திர தசை நடக்குது அப்படின்னா, சந்திரனால வந்து எனக்கு பெரிய தோஷம் இருக்குது என்னோட ஜாதகத்தில், 10 வருட காலம் தசை நடத்துகிறாரு அப்படின்னா நெல் ஊற வச்ச அந்த வாட்டரில் வந்து குளிக்கலாம், சரிங்களா? செவ்வாய் தசை நடந்துட்டு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் துவரம் பருப்பு இல்லைன்னா கருங்காலி மர இலை இதை போட்டு ஊற வச்சு குளிக்கலாம். செவ்வாய் தசை நடந்தால், செவ்வாய் தோஷம் இருந்தால் கூட போயிடும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ராகு தசை நடந்து கொண்டு இருக்கும் பட்சத்தில் கருப்பு உளுந்து தண்ணீரில் போட்டு குளிக்கிறது, இல்லைன்னா அருகம்புல் போட்டு ஊற வச்சு குளிக்கிறது, ராகுவால் உண்டான தோஷம் உங்களை விட்டு போயிடும். குரு தசை நடந்துட்டு இருக்குது, குரு தோஷம் வந்து எனக்கு இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக மலைவேம்பு மர இலையை உருவி போட்டு ஊற வச்சு குளிக்கிறது, இல்லை தென்னை மரத்தில் வந்து ஏதாவது ஒரு இந்த தென்னை ஓலை கூட போட்டு ஊற வைக்கலாம், இல்லைன்னா கொண்ட கடலை போட்டு ஊற வைக்கலாம். இந்த மாதிரி ஊற வச்ச தண்ணியில் வந்து குளிச்சிங்கன்னா குரு தோஷம் உங்களை விட்டு விலகும். குரு தசையில் இதை செஞ்சீங்கன்னா அந்த தசா காலம் நன்மையை கொடுக்கும். சனி தசை நடந்து கொண்டு இருக்கும் பட்சத்தில் அல்லது சனி தோஷம் வந்து உங்களை ரொம்ப எஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா ப்ளூ கலர் கல் போட்டுக்கலாம். முதல்ல மாதிரியே இந்த தண்ணியும் காலியாக போச்சு. சனியால் உண்டான தோஷம் போகணும்னா ப்ளூ கலர் கல் வந்து இதில் வந்து போட்டுக்கலாம். இல்லைனா வன்னி மர இலையை வந்து ஊற வச்சு அந்த இதில் வந்து குளிக்கலாம். கொஞ்சோண்டு எள்ளு போட்டு ஊற வச்சு அந்த வாட்டரில் குளித்தோம்னா, இல்லைனா எள்ளெண்ணெய் தேய்ச்சி குளித்தோம்னா
சனியால் உண்டான தோஷங்கள் போகும். புதன் பகவானால் உண்டான தோஷங்கள் போகிறது. இல்லைன்னா புத பகவான் தசை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நாயுருவி இலையை வந்து உருவி கொண்டாந்து ஊற வச்சு அந்த வாட்டரில் புதன்கிழமை அன்னைக்கு குளிக்கிறது. இல்லைனா பச்சை பயிறு கொஞ்சமாக ஒரு 10 போட்டு அதில் ஊற வச்சு குளிக்கிறது மிகச்சிறந்த நன்மைகள் உங்களை வந்து அடையும். அதே மாதிரி துளசி செடியும் தொட்டாஞ்சினுங்கி செடியையும் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து கட்டி துளசி மாடத்தில் வீட்டுக்கு முன்னாடி வச்சு அதுக்கு முதல் நீராக மொச்சக்கொட்டை, அவரைக்கொட்டை, சாம்பல் நீரா அவரைக்கொட்டை ஊற வச்ச நீரை ஊற்றி அதை நன்றாக துளசி மாடத்தில் பாதுகாத்து அழகா வளர 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 புருஷ பொண்டாட்டிக்குள்ள சண்டை வராது, சண்டை வராது, சண்டை வராது. அது பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா ஒரு தூப தீபம் இப்படி காட்டி இந்த பக்கம் ஒரு 3 சுத்து, அந்த பக்கம் ஒரு 3 சுத்து புருஷனா பொண்டாட்டியை செஞ்சீங்கன்னா சண்டை வராது, சண்டை வராது, சண்டை வராது. பச்சை பயிரை யூஸ் பண்ணிங்கன்னா அறிவு இன்க்ரீஸ் ஆகும். நார்மலாகவே யாருக்காக இருந்தாலும் சரி, அவர் என்ன ஆதிபத்தியம் வாங்குறாரோ அதை கொடுத்துட்டு தான் அடுத்தது பார்க்கும். அது வேற விஷயம் லக்னத்துக்கு. ஆனால் கணக்கு வரல அப்படின்னா பச்சை பயிர் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு போடுங்க பாருங்க வந்துடும். ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, பச்சை பயிர் சாப்பிட்டுட்டு போய் அட்டன் பண்ணிங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. ஒரு தேர்வு போட்டி தேர்வு எழுதுறீங்க, ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க, ஒரு கணக்குக்கு விடவல்ல, இது எல்லாமே பச்சை பயிர் சாப்பிட்டு பண்ணீங்கன்னா வந்துடும், ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி வேலைக்காக நேர்காணல் செல்றது அதுவும் வந்து அப்படிதான். காலையில் எழுந்த உடனே இப்படி உள்ளங்கையை தேய்ச்சிட்டு இப்படி உள்ளங்கையை பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அப்புறம் வீட்டில் சமையல் அறையில் ஊறுகாய் இல்லாமல் இருக்கவே கூடாது. ஊறுகாய் வந்து குபேரனுக்கு சொந்தக்காரம்பாங்க, மகாலட்சுமிக்கு குபேரனுக்கு பிடிக்கும் அப்படிம்பாங்க. மகாலட்சுமி அது வந்து வீட்டில் சமையல் அறையில் ஃப்ரிட்ஜில் அந்த ஊறுகாய் இல்லாமல் இருக்கவே கூடாது அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அப்புறம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வம்சாவளியில் பெரியவங்க இருக்கிறாங்க பாருங்க, அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமாவாசையோ ஒரு பௌர்ணமியோ ஒரு நல்ல நாள் கெட்ட நாள் ஒரு பிறந்த நாள் அல்லது வேலையில் சேர்ந்த நாள் திருமணமான நாள் இந்த மாதிரி நாட்கள் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா தானாகவே உங்களுக்கு பாக்கியம் என்பது வந்து சேரும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கங்க. அந்த பாக்கியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டத்தை வந்து கொடுக்காது, பாக்கியமாக மாறிச்சுன்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. அப்புறம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஆசீர்வாதம் வாங்கினா எப்பயுமே உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது வந்து சுருக்கமாக புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? இந்த அம்மாவை கொண்டு போய் இதில் விடுறது, முதியோர் இல்லத்தில் விடுறது, அப்பாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விடுறது, இதெல்லாம் பண்ணால் மிகப்பெரிய தவறு. அம்மாவை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டா உங்களுடைய சுகம் கெடும், தலையணை சுகம் கெடும், சொத்து சுகம் அடி வாங்கும், வண்டி வாகனம் ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். அப்பாவை கொண்டு போய் நீங்கள் கொண்டு போய் விட்டா உயர் படிப்பு ஏறாது, மண்டை கணம் ஜாஸ்தியாகும், எதுலையுமே அதிர்ஷ்டம் இருக்காது. முற்பிறவியில் ஏகோபித்த அத்தனை பிறவிகளிலும் செய்த நீங்கள் செய்த நன்மைகளால் விளைந்த புண்ணியங்கள் பாக்கியமாக கிடைத்தல் கிடைக்காது. அப்பா கொண்டு போய் அனாதாசிரமத்தில் விட்டேன்னா விளக்கேற்றிய பின்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதையும் கடன் கொடுக்காதீங்க, எதையுமே வாங்காதீங்க. சாயந்தரம் ஆச்சுன்னா கம்பல்சரி விளக்கேற்றிடணும் வீட்டில். வியாழக்கிழமை ஆச்சுன்னா விருந்துண்ண போகிறத தவிர்த்துடுங்க. ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறீங்க, நான் விருந்துண்ண போகிறேன், கூப்பிட்ருக்காங்க, இந்த மாதிரி சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்ருக்காங்க, வியாழக்கிழமை அன்னைக்கு சாப்பாடு சாப்பிட போகாதீங்க, கூப்பிடாதீங்க யாரையும். கொஞ்ச நாளில் அவங்கக்கிட்ட சண்டை வந்துடும் அப்படிங்கிறத வந்து தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி வீட்டில் நெருப்பையும் தண்ணீரையும் அளவுக்கு அதிகமாக வேஸ்ட் பண்ணுறவங்களுக்கு வீட்டில் மகாலட்சுமி குடியிருக்க மாட்டாள் அப்படின்னு வந்து அருளப்படுகிறது. சிக்கனமாக யார் பண்ணுறாங்க, நெருப்பு தண்ணி இதை வந்து சிக்கனமாக யார் பண்ணுறாங்களோ அவங்க வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் யாரையும் சனியனேன்னு சொல்லி திட்டாதீங்க. சனி பகவான் இல்லைன்னா உழைப்பே இல்லை, ஆயுளே இல்லை, பொதுவான ஆயுள்காரகன் அவர் தான். நீ சனி பகவான் திட்டினா உன்னோட உழைப்பை திட்டுறன்னு அர்த்தம், உன்னோட ஆயுளுக்கு பங்கம் விளைவிச்சுக்கிற நீயே அப்படின்னு அர்த்தம். ஏன்னா சனி பகவான் ஆயுள்காரகன். அது மட்டுமல்ல, அவர் கர்ண பரம்பரையை சார்ந்தவர். சூரியனின் மகன் கர்ணனுக்கு அண்ணன். அப்பேற்பட்ட கர்ண பரம்பரையை சேர்ந்தவர். சாதாரணமாக இந்த சனி பகவானை வச்சு கொஞ்சம் பேர் பொழைக்கிறானுங்க பாருங்க. எப்பா சாமி, பப்பப்பா போதுண்டா சாமி.
அதெல்லாம் இல்லை. ஆகச்சிறந்த நீதிமான் அவர். ஜட்ஜி வந்து கருப்பு கோட்டு வந்து போட்டுக்கணும், ஏன்னா அது வந்து அப்படித்தான் அப்படின்னு யாராவது ரூல் போட்டாங்களா? எப்படி அமைஞ்சது? கருப்பு கோட்டு. சனி பகவான் மிக உயரிய நீதிமானுங்க அவர் தான். அப்பேற்பட்ட கர்ண பரம்பரையை சேர்ந்தவர் வந்து சனியனன்னு சொல்லி திட்டுறது உங்களையும் நீங்களே வந்து கேவலப்படுத்திக்கிறது அப்படின்னு அர்த்தம். வீட்டில் வந்து பெண்கள் வந்து அழாமல் பார்த்துக்குங்க. அழுதாங்கன்னா அந்த வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்ய மாட்டால். அளவுக்கு அதிகமான சத்தம் போட வேணான்னு பார்த்துக்குங்க. அதே மாதிரி நீங்கள் பிறந்த திதியின் தேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் திருமணம் நடக்கும். போய் பாருங்க, அட் ஆஸ்ட்ரோ ராஜகணபதினு போட்டு சஷ்டி திதி, அட் ஆஸ்ட்ரோ ராஜகணபதினு போடுங்க, சஷ்டி திதி வந்து நின்றோம். அந்த தேவதையை நீங்கள் வணங்கும் பட்சத்தில், உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஓகேங்களா, அந்த தேவதையை வணங்கும் பட்சத்தில் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும், பித்ரு தோஷம் விலகும், உறவு விரிசல்கள், அம்மா கூட சண்டை, பையன் கூட சண்டை, அப்பா கூட சண்டை, பொண்டாட்டி கூட சண்டை, சித்தப்பா கூட, பெரியப்பா கூட, அக்கா கூட, சித்தி கூட, இது எல்லாமே சரியாகும். நீங்கள் பிறந்த கரணத்தின் கர்ண நாதனை நீங்கள் வணங்கும் பட்சத்தில் கடன் அடையும், தொழில் வளர்ச்சி பெறும், வருமானம் அதிகமாகும், உயர் பதவிகள், ஆளுமை மிக்க பதவிகள், இந்த மாதிரி வந்து பட்டய பதவிகள், இதெல்லாம் அதிகார பதவிகள், இதெல்லாம் கிடைக்காம எனக்கு தடங்கள் ஆகுது அப்படின்னா கம்பல்சரி மலை மேலே இருக்கிற சிவனுக்கு பாலாபிஷேகம் பண்ணி ஒரு மாலையை போட்டு ஒரு கற்பூரம் கொளுத்துனீங்கன்னா கண்டிப்பாக கிடைச்சிரும் கிடைச்சிரும் கிடைச்சிரும். வெற்றிலை பாக்கு போடுதல் நீடித்த ஆயுளை கொடுக்கும். என்னடா சொல்கிறேன், நான் வந்து 10 மாடி கட்டடத்துக்கு மேலே வேலை செய்கிறேன், கம்ப்யூட்டர் தட்டுறேன், கழுத்தில் நாய்ப்பட்ட மாதிரி போட்டுட்டு இருக்கிறேன் அடையாளம், என்னைய போய் வெத்தலை பார்க்க போட சொல்கிறேன். நீ போட்டா போடு, போட அடி போடு, ஆயுள் அதிகமாகும். அத்தனை கிரகமும் அதுக்குள்ளே இருக்குது. சரிங்களா? நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு எப்படியோ இரும்பிக்கிட்டே தவறி முடிச்சிட்டோம். ஓகேவா? இந்த பரிகாரம் இவ்வளோ சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? எல்லாமே எல்லாமே ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை செய்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை செய்கிறேன் அப்படின்னா கூட 48 வாரம் நகரணும். அப்போதான் நன்மைக்கு வந்து கொடுக்கும் அது. அப்போது அந்த 48 வாரம், அந்த 48 நாளுக்குள்ளே எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் வந்து போயிடும். அதையும் அனுபவிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அட்லீஸ்ட் அந்த கஷ்டம் கனவுலையாவது வந்து போகும். அந்த கனவுல ஏன் வந்து போகுதுன்னா நீ வேண்ட 48 நாளும், இல்லைனா டைரெக்டாக தலையில் அடிச்சிடும். தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடணும் அப்படின்னா 48 நாள் நீங்கள் பண்ணுறது 5 வருஷம் கடந்து நடக்கக்கூடிய சங்கடங்கள், துன்பங்கள், வேதனைகள் எல்லாமே இதிலே கடந்துடும். அப்போ இவர் செய்ய சொன்னார், எனக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னு உட்காந்துக்காதீங்க. உங்கள் நன்மைக்கு தான் சொல்கிறேன். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி 48 ஒரு மண்டலம் அது கழிஞ்சதுன்னா ஆகச்சிறந்த முறையில் உங்களுக்கு எல்லாமே வந்தடையும் உங்களை அப்படிங்கிறதுல வந்து தெளிவாக இருங்க. அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவென எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நன்றி.